தமிழக அரசே தமிழக அரசே திராவிட மாடல் ஆட்சி என்று காலம் தாழ்த்தும் தமிழக அரசே திராவிட மாடல் ஆட்சி என்று காலர் தூக்கும் தமிழக அரசே சம்போ செந்திலை எங்கே போக வைத்தாய் மொட்டை கிருஷ்ணனை எங்கே போக வைத்தாய் கைது செய்ய முடியலையா கைது செய்ய மனமில்லையா வெட்கக்கேடு வெட்கக்கேடு மானக்கேடு மானக்கேடு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழக அரசே தமிழக அரசே வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் வன்மையாக கண்டிக்கின்றோம் துணை போகாதே துணை போகாதே தமிழக அரசே காவல்துறையே துணை போகாதே துணை போகாதே குற்றங்களை மறைத்திட துணை போகாதே துணை போகாதே அரசியல் லாபத்திற்கு அரசியல்வாதிகளை காப்பாற்ற துணை போகாதே துணை போகாதே படுகொலை நடந்தும் விசாரணை நடத்தி நீதி வழங்கவும் நினைவில்லையா நினைவில்லையா மனமில்லையா மனமில்லையா ஏன் இன்னும் தாமதம் ஏன் இன்னும் தாமதம் மனமில்லையா மனமில்லையா கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் 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 தமிழக அரசை கண்டிக்கின்றோம் காவல்துறையே தமிழக அரசே தாமதமே தாமதமே ஆவணங்களை ஒப்படைத்திடு சிபிஐக்கு ஒப்படைத்திடு. இந்த ஆர்ப்பாட்டம் என்ன கோரிக்கைக்காக நடக்குதுன்றது இங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இதை அனுமதி பெறும்போது காவல்துறைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சட்டப்பூர்வ கோரிக்கைக்காக இத்தனை நாள் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும் உச்ச நீதிமன்றத்தை போய் அணுகிட்ட பிறகும் இன்னைய வரைக்கும் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்குன்னா அப்போ இந்த காவல்துறை யாரையோ காப்பதற்காக தான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இந்த நீதிமன்ற தீர்ப்பு ஒரு 21 பக்கம் இருந்தது. அதில் மாண்பமை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் ஒரு 4 விஷயத்த சொல்கிறார். அண்ணனை படுகொலை செஞ்ச அன்னைக்கு மறுநாள் இதே ஜிஹெச் வாசலில் அது அரசியல் படுகொலைன்னு சொன்னோம். சில பத்திரிகைகளில் காசு வாங்கிட்டு ஆளுங்கட்சிக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எழுதின சில பெய்டு கூண்டாஸ் என்ன எழுதினாங்கன்னா இது ஒரு அடிதடி படுகொலைன்னு எழுதினாங்க. அன்னைக்கு இரவே அன்னைக்கு ஆணையராக இருந்த ரத்தோர் அவர்கள் இது ஆற்காடு சுரேஷ் என்கின்ற ஒரு ரவுடி பயலுக்காக நடத்தப்பட்ட ஒரு பழிவாங்கல் படுகொலைன்னு எழுதினாங்க, பேசினார். எப்போ ஒரு கொலை நடந்த உடனேயே ஒரு முன்கருத்து நிலையோட ஒரு ப்ரீகன்சீவ்டு நோஷனோட நீ இந்த வழக்கை அணுகிட்டியோ, நீ இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு உனக்கு தார்மீகம் இல்லை. அதனால தான் நம்ம சிபிஐ கேட்டோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் எப்போ நீ காரணத்தை நீ 1 மணி நேரத்துக்கு
உள்ளேயே பத்திரிகைக்கு முன்னாடி சொல்லி முடிச்சியோ, நீ இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு உனக்கு தார்மீகமும் இல்லை, தகுதியும் இல்லைன்னு முடிச்சோம். அதை தான் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றம் 4 விஷயங்களை சொல்லுது. எப்பா இது ஒரு கொலை, பட்டப்பகல்லாம் நடந்த ஒரு கொலை, நீ இந்த கொலையோட விசாரணையை முடிச்சிட்ட, குற்ற அறிக்கையை தாக்கல் பண்ணிட்ட. ஆனால் முக்கியமான 2 குற்றவாளிகளை கைது பண்ணாமலேயே நீ இந்த குற்ற அறிக்கையை எப்படி முடிச்சான்னு கேட்டிருக்கிறாங்க. அதோட இன்னொரு கேள்வியே கேட்குறாங்க. அதோட வெறுமனே கைது செய்யப்பட்டவங்களுடைய வாக்குமூலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீ எப்படி ஒரு வழக்க நீ ஜோடிச்ச? மொட்டை கிருஷ்ணனுக்கு ஒரு நோக்கம், சம்பவம் செந்திலுக்கு ஒரு நோக்கம், நாகேந்திரனுக்கு ஒரு நோக்கம், பொன்னைபாலுக்கு ஒரு நோக்கம். சரி, இந்த 4 நோக்கத்துக்கு பொது நோக்கம் என்ன? இந்த 4 பேர் ஏன் சேர்ந்தாங்க? அது குறித்து காவல்துறை விசாரிக்கல. அப்ப இத்தனை நாள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அண்ணன் படுகொலை செய்யப்பட்டதிலிருந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்பிட்டே வந்தாங்க. இது ஒரு அடிதடி படுகொலை, இவருக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு, இவருக்கு ஒரு முன்ன வரலாறு இருக்கு, அதெல்லாம் தெரியாம இங்க போராடிட்டு இருக்காங்கன்னா என்னென்னமோ கதை சொன்னாங்க. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? இந்த அரசியல் படுகொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணத்தை தமிழ்நாடு காவல்துறை கண்டறியாமல் விட்டுவிட்டது. யாரையோ காக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த விசாரணை நடந்துள்ளது. நாம சொல்லல, உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்ப நியாயப்படி இந்த அரசு தலித் மக்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கணும். இத்தனை நாள் நீங்கள் செஞ்ச பொய் பிரச்சாரத்துக்காக அண்ணன் படுகொலை செய்தது ஒரு துயரம் என்றால், அதை காட்டிய ஒரு துயரம் அவரை ஒற்றி நடந்த பொய் பிரச்சாரம். அவரால் வழக்கறிஞர் ஆனவன் தான் நான், அவரால் இன்னைக்கு நீதிமன்ற படியேறினவன் தான் நான், அவரால் தைரியம் ஊட்டப்பட்டவன் தான் நான். என்னை போல லட்சக்கணக்கான இளைஞர்கள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு மக்களுக்காக களத்தில் நிற்கிறான். ஒரு குற்ற பின்னணி உடையவன் கையில புத்தகத்தை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்ப இது மீண்டும் மீண்டும் தலித் மக்கள், தலித் அரசியல்வாதிகள் படுகொலை செய்யப்பட்டால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு குற்ற நோக்கத்தை உண்டாக்கி அவர்கள் ஒரு ரவுடி, அவர்கள் கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் என்ற பிரச்சாரத்தின் மூலம் அதை ஒட்டி பொது சமூகத்தில் எந்த ஒரு அறச்சீற்றமும் உண்டாயிடக்கூடாது என்ற நோக்கத்துக்காக தான் இது போன்ற பரப்புரைகளை அரசும் காவல்துறையும் செய்து. அண்ணன் படுகொலைக்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணம் இருக்கு. அது என்ன அரசியல் காரணம்? வடசென்னையில் இப்போ வடசென்னை வளர்ச்சி குழுமம்னு இருக்கு. உலக வங்கி 500 கோடி அந்த ஏரியாவை நிர்மாணிக்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்றான். அதை ஒட்டி ஒரு 1500 கோடி தனியார் மூலதனம் வருது, அரசோட மூலதனம் வருது. இந்த மூலதனங்கள்லாம் வரும்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஆளுமை கொல்லப்படுறாருன்னா இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இது பின்னாடி என்ன காரணம் இருக்கிறது புரிஞ்சுக்கிறது? வெறுமனே ஒரு 4 ரவுடி பையன் கொன்னுட்டான், இந்த 4 ரவுடி பையன் ஒரு ரவுடி காரணத்துக்காக கொன்னுட்டான்னு சொன்னா இதை எப்படி நம்ப முடியும்? வெறுமனே ஒரு வாக்குமூலத்தை அடிப்படையா வச்சு மட்டும் காவல்துறை இந்த விசாரணையை முடிக்கும்னா இந்த காவல்துறை உறுதியா சொல்லலாம், நீ வேணா எங்க மேல வழக்கு கூட போடு, 100% சொல்றேன். இந்த சென்னை ஆணையர்ல இருந்து, தமிழ்நாடு முதலமைச்சர்ல இருந்து, இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற அத்தனை அரசியல்வாதிக்கும் ஒரு அரசியல் நோக்கத்தோட தான் நீங்க பயப்படுறீங்க. சிபிஐ கிட்ட வழக்கு ஆவணங்களை கொடுக்க நீங்க பயப்படுறீங்க. உங்களுக்கு எந்த ஒரு பயமுமே இல்லைன்னா வழக்கு ஆவணங்களை கொடு, நீ செஞ்ச விசாரணை தான் அவனும் செய்ய போறான். யாருமே விசாரணை முறை எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்க போகுது. இன்னொன்னு ரொம்ப ரொம்ப அடிப்படை, ஒரு கொலை நடந்தா இங்க எத்தனை பேர் வழக்கறிஞர் இருக்கீங்க? பேசிக் ஃபண்டமெண்டல் என்ன ஃபண்டமெண்டல்? ஒரு கொலை நடந்தது, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பரேடு கூட நீ நடத்தல. இதுதான் ஹைகோர்ட் கேட்டது. ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பரேடு, அடையாள அணிவகுப்பு கூட நடத்தாம நீ இத்தனை நாள் ஒரு விசாரணை நடத்திட்டு அந்த விசாரணையின் அடிப்படையில் ஒரு குற்றறிக்கையை தாக்கல் பண்ணி இதுதான் காரணம்னு சொல்லுவேன். அதை நாங்கள் ஏற்றுக்கணுமா? அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த கட்சி மட்டும் இல்லாமல், இது கட்சி சார்பு இல்லாமல் ஒட்டுமொத்த தலித் மக்களும் ஒற்றை குரலா இந்த நோக்கத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குது? எத்தனை சம்பவங்கள் கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கு? ஏன் இப்ப சமீபத்தில் அண்ணன் திருமாவளவன் கார் மறிக்கப்படலையா? மறிச்சுட்டு என்ன சொல்ற, அண்ணன் திருமாவளவன் கொலை பண்ண சொன்னாருன்ற. எப்படி உன்னால பரப்புரை அந்த மாதிரி பரப்புரை பண்ண முடியுது? கண்ணெதிர்க்க ஒரு வீடியோ ஆதாரம் இருக்கு. ஒரு வண்டி நிக்குது, அவர் வண்டி நின்ன ஒரு 2 அடி முன்னாடியே நிப்பாட்டிட்ட பிறகு கூட வண்டி இடிச்சாரு, இடிச்ச வண்டியை அடிக்க சொல்லி திருமாவளவனே சொன்னாருன்னு பொய் பேசுற.
கண்ணுக்கு தெரிஞ்சே நீ பொய் பேசுறனா இந்த படுகொலையில நீ எவ்வளவு பொய் பேசியிருப்ப, எவ்வளவு அயோக்கியத்தனங்கள் பண்ணியிருப்ப. இன்னைய வரைக்கும் தலித் மக்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன மாதிரி நாம் தனித்து விடப்பட்டிருக்கிறோம். நமது பிரச்சனை தனித்ததாக பார்க்கப்படுகிறது. நமது பிரச்சனை தலித் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. நமக்கு எதிரான கொலைகள் ரவுடி கொலைகளாக சித்தரிக்கப்படுகிறது. நமக்கு எதிரான கொலைகள் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்கப்படவில்லை, அரசியல் பிரச்சனையாக பார்க்கப்படவில்லை, அரசியல் படுகொலையாக பார்க்கப்படவில்லை. மாறாக அது அத்தனையும் ஏதோ ஒரு உள்நோக்கங்களோட கருதப்படுகின்றன. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த அரசு இந்த கொலைக்கு பின்னாடி உறுதியா இருக்கின்றதை நான் உறுதியா நம்புறேன். மிக நிச்சயமா நமது ஒருங்கிணைந்த போராட்டம் மட்டும்தான் இந்த கொலையிலிருந்து அண்ணனின் அரசியல் படுகொலைக்கு எதிரான நீதியை பெற்றுத்தரும். ஏன்னா அண்ணன் அவர்கள் அரசியல் படுகொலை செய்யப்பட்ட போது கூட இந்த அரசு எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துட்டு இருந்தது இதே GH வாசல்ல நம்ம பார்த்தோம். அன்னைக்கு தடியடிகள் அனுபவிச்சவங்க அத்தனை பேரும் இங்க இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு நியாயமான கோரிக்கை கேட்டதுக்காக தடியடி நடத்தி எங்களெல்லாம் அப்புறப்படுத்திச்சு அன்னைக்கு தமிழ்நாடு அரசு. இதுக்காக உட்கார்ந்துட்டு ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் உட்கார்ந்துட்டு 200 ரூபாய்க்காக 100 ரூபாய்க்காக கூலிக்கு மாரடிக்கிற நாய்ங்கெல்லாம் எழுதிட்டு இருந்தான். இன்னைக்கு உட்கார்ந்துட்டு உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட அது பத்தி ஒரு வாயும் திறக்காம ஒரு அரசு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா இது யாருக்கான அரசு? மிக நிச்சயமா சொல்ல இது சாதி இந்துக்களோட அரசு. பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னாரு, சாதியை காப்பதில் இந்த பார்ப்பனர் அல்லாதவர்கள் போலீஸ் படையாக இயங்குகிறார்கள். இன்னைக்கு இந்த அரசு அப்படிதான் இயங்குது. இந்த கொலையின் மூலம் இந்த அரசுக்கு ஒரு லாபம் இருக்கு. அந்த லாபம் வடச்சனை ஒட்டிய நில அரசியலில் இருக்கிறது என்பதை நான் மீண்டும் மீண்டும் எல்லாத்திலையும் பதிவு பண்ணிட்டு வரேன். வடச்சனை ஒட்டி நிலத்தின் மீது உருவாகியுள்ள அந்த மூலதனம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அது இந்த கொலைக்கு பின்னாடி ஒரு முக்கிய காரணமா இருக்கு. நீ என்ன வேணாலும் சொல்லலாம், 10 ரவுடி பையில கூட கூட்டு வந்து அவனை வாக்குமூலம் கூட கொடுக்க வைக்கலாம். ஆனால் நாங்கள் இதை எதையும் நம்ப போவதாக இல்லை. உலகம் முழுக்க அது மார்ட்டின் லூத்தர் கிங்காக இருக்கட்டும், மால்கம் எக்ஸா இருக்கட்டும், லுமும்போவா இருக்கட்டும், எல்லார் கொலைக்கு பின்னாடியும் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது சாதாரண காரணங்கள், சின்ன சின்ன பகைதான் காரணமா சொன்னான். ஆனா அது வரலாறு எழுதுறவங்க, வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருந்தது. மிக நிச்சயமா சொல்றேன், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பின்னாடியும் ஒரு நாம் நினைப்பதை தாண்டிய ஒரு பயங்கரமான அரசியல் காரணம் மட்டும்தான் இருக்கிறது. இது மிக நிச்சயமாக தனிப்பட்ட பகைமையினால் நடந்த கொலை அல்ல. இந்த கொலையின் பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை விசாரிக்க தமிழ்நாடு அரசு தார்மீகத்தை இழந்து விட்டது. அது தகுதி இழந்து விட்டது. அதனால் இந்த விசாரணையை CBI மட்டும்தான் நடத்தணும். அதுக்கு எந்த ஒரு இடையூறு ஏற்படுத்தாமல் இந்த சாதி இந்த அரசு நவந்துடணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்பி. அங்கிள் படிக்க வச்ச பல மாணவர்கள் மாணவிகளை நானும் ஒருத்தி தான். நான் இப்போ சோழல்ல அதாவது BCom LLB ஆனர்ஸ் 3rd இயர் படிக்கிறேன். ஸோ என்னன்னா, மாணவர்களுக்காகவும் மக்களுக்காகவும் போராடிய ஒரு மாபெரும் தலைவருக்கு நீதி இல்லை. நாங்கள் என்ன ஒரு 2 கோரிக்கை என்ன விடுறோம்னா, CBI-யிடம் ஒப்படைச்சிட்டாங்க தமிழக அரசு. என்னன்னா, அந்த டாக்குமெண்ட்ஸை உரிய டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு அந்த கேஸை ஸ்டார்ட் பண்ணி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. அதே மாதிரி குற்றவாளிகளை ஏன் ஜாமீன்ல விடுவிக்கணும்? அவங்கள பெயில ரிலீஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். அந்த பெயில ரிலீஸ் பண்ணாதீங்க. ரிலீஸ் பண்ணா எப்படி நம்ம குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும்? அதனால தயவு செய்து கேட்டுக்கிறேன், இந்த குற்றவாளிகளை பெயில ரிலீஸே பண்ணாதீங்க. அதே மாதிரி அங்கிள் இறந்து இவ்வளவு வருடம் 1.5 வருடம் ஆயிடுச்சு. ஆனா இன்னுமே சம்போ செந்திலும் சரி, ஒட்டை கிருஷ்ணன் அவர்கள் இருவரையும் இந்த தமிழக அரசு இன்னும் பிடிக்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் என்று தெரியல. ஸோ இந்த மாபெரும் தலைவருக்காக நாங்கள் இங்கே ஒன்று கூடி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, இந்த மாபெரும் மாணவர்களுக்காகவும் மக்களுக்காகவும் போராடிய மாபெரும் தலைவருக்கு நீதி வேண்டும் என்று கூறிதான் நாங்கள் எல்லாருமே போராட்டம் செஞ்சுன்னு இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு CBI-யிடம் ஒப்படைச்சிட்டாங்க. அந்த உரிய டாக்குமெண்ட்ஸை தமிழக அரசு கொடுத்துட்டு கேஸை ஸ்டார்ட் பண்ணி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லை, அவங்க இப்போ குற்றவாளிகளை எல்லாம் பெயிலில் ரிலீஸ் பண்ண போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாரும் ரிலீஸ் பண்ணக்கூடாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, ஜெய்பி. சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையை கண்டித்து வழக்கை CBI-க்கு மாற்றியும் இன்னும் தமிழக அரசு அந்த ஆவணங்களை CBI-யிடம் இன்னும் வழங்காமல் இருப்பதை கண்டித்து இன்று நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எனக்கு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, CBI-க்கு வழக்க மாற்றியும் இன்னும் ஏன் இந்த ஆவணங்களை
தமிழக அரசு கொடுக்க மறுக்குது. அப்படி நீங்க யாரை காப்பாற்ற நினைக்கிறீங்க? அப்போ இந்த 29 பேர் தான் குற்றவாளியா? இல்ல இவர்கள் நாங்க என்ன நினைக்கிறோம்னா இவங்க வெறும் அம்பு தான். அந்த அம்பை எழுதியவர்கள் யார்? சிபிஐக்கு நீங்க மாற்றினாதான் அந்த அம்பை எழுதிய குற்றவாளிகள் வெளிப்படுவார்கள். எனவே நீங்க உடனே இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கணும். வேறு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பக்கத்திற்கு நீங்க ஒரு கட்டுக்கதை குற்றப்பத்திரிகை ரெடி பண்ணிருக்கீங்க. அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எனவே நீங்க உடனே நாங்கள் தொடர்ச்சியா எங்களுடைய சமத்துவ தலைவி அன்னியார் அவர்கள் இதான் சொல்றாங்க. இந்த வழக்கு பாத்தீங்கன்னா சிபிஐ கிட்ட போனாதான் எங்களுக்கான நீதி கிடைக்கும். சிலப்பதிகாரத்தில் சொன்ன மாதிரி அரசியல் திருத்தத்துக்கு அறம் கூட்டாகும். அப்போ அந்த அறம் நம்ம பெறணும்னா இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அந்த அரசை பெறணும்னா நம்ம சட்ட ரீதியா போராடிட்டு இருக்கோம். இந்த காவல்துறை தமிழக அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோளும் எச்சரிக்கை விடுறோம். என்னன்னா நீங்க இந்த வழக்கை சிபிஐக்கு உச்ச நீதிமன்றமே மாற்றிய பிறகும் நீங்க ஏன் இன்னும் அதற்கான ஆவணங்களை கொடுக்கல? யாரை காப்பாற்ற நினைக்கிறீங்க? இப்போ A2 குற்றவாளி சம்பவ செல்லில பிடிச்சிட்டு இருக்கோம். எப்போ 1.5 வருடங்களா நீங்க இதே கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. வெளிநாடு தப்பிட்டாங்க, அங்க பிடிச்சிருவோம், தனிப்படை அமைச்சிட்டோம், இந்த படை அமைச்சிட்டோம். எத்தனை படை அமைச்சு எப்போ பிடிக்க போறீங்க? இந்த 2 பேரை பிடிக்கிறதுக்கு அவ்வளவு என்ன நீங்க பிடிக்காம நடிக்கிறீங்களா இல்ல உண்மையாவும் பிடிக்க போறீங்களா? இதே கதையை எத்தனை வருஷமா தான் சொல்லிட்டு இருந்தீங்க. எங்களுக்கு ஒண்ணுமே வேணாங்க. எங்களுடைய சமூக தலைவர் நாம்சாங்களுடைய படுகொலைக்கு நீதி வேணும், வேற எதுவுமே எங்களுக்கு வேணாம். நீங்க இன்னும் நீதி எங்களுக்கு வழங்குறதுக்கு தாமதிச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நாங்க அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாம நீங்க எங்களுடைய சமூக தலைவி அன்னியாருக்கு இன்னும் கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. நீங்க இன்னும் இப்ப 3 பேரை வெளியே அமைச்சிருக்கீங்க. அடுத்தடுத்து அனுப்பிட்டு அவங்க சாட்சியங்களை கலைப்பதற்கான சதியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சிபிஐக்கு போயிடுச்சு, அடுத்தது முக்கிய குற்றவாளி மாட்டிப்பாங்க, நம்ம இப்ப தப்பிக்கணும்னா இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. எனவே தமிழக அரசு சமூக நீதி பேசும் இந்த திராவிட அரசு உடனடியாக சிபிஐயிடம் இந்த ஆவணங்களை ஒப்படைங்க. உங்களுக்கு ஒப்படைக்கிறதுக்கு அப்படி என்ன தாமதம்? இதை கொடுத்துட்டா நீங்க மாட்டிப்பீங்க அப்படின்ற ஒரு இதுவா? இந்த சமூக நீதியை பேசக்கூடிய நீங்கள் எங்களுடைய சமூக தலைவருக்கு நீதி வழங்கவில்லை என்றால் நாங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கரின் வாரிசுகள். நாங்கள் சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ சட்டத்தின் மூலமாக எங்களது பேனாமுனைக்கு உள்ள பவர் தெரியாம நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க பேனாமுனை மூலம் எங்களது உரிமைகளை மீட்டெடுப்போம். எங்களது உரிமை வெல்லும், நீதி வெல்லும், நீதி வெல்லும் என்று சொல்லி வாய்ப்பு அனைத்தும் ஜெய்பீம் இந்த வழக்கத்தை தெரிந்து கொண்டு நன்றி. தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் இன்றைக்கு தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு தமிழகம் முழுமையிலும் பல்வேறு மாவட்டங்களிலே சமத்துவ மங்கை எங்கள் அன்னியாருடைய வழிகாட்டுதலின்படியும் மாநில தலைமை அறிவுறுத்தலின்படியும் பல்வேறு மாவட்டங்களிலே எங்களுடைய கண்டனத்தை தமிழக அரசுக்கு காவல்துறைக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழகத்திலே மையமாக இருக்கக்கூடிய மாநகரமான சென்னையிலே இன்றைக்கு எங்களுடைய கண்டனத்தை தமிழக அரசுக்கு பதிவு செய்வதற்காக இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அத்துறை பொறுப்பாளர்களையும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கின்றோம். குறிப்பாக சென்னை மாநிலத்துடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் ஜெகதீசன் அவர்களையும், சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் குலசை ரவி அவர்களையும், அதே போன்று சென்னை மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் ஜி விமல் அவர்களையும், வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் அட்வொகேட் ஏசையா அவர்களையும், இன்னும் வந்திருக்கக்கூடிய இளைஞர் அணி, மகளிர் அணி மற்றும் மத்திய சென்னை அனைத்து பொறுப்பாளர்களையும் இந்த நேரத்தில் குறிப்பாக வடசென்னை மாவட்டத்தில் மகளிர் அணி பவானி அவர்களையும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வரவேற்கிறோம். எல்லோருடைய பெயரையும் சொல்ல முடியாது, நேரம் இல்லாத காரணத்தினால் மாநில தலைமை நிலைய செயலாளர் வழக்கறிஞர் அன்பு சகோதரர் கவிஞர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாம் இந்த நிகழ்வை வழிநடத்திக் கொண்டு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் நேஷனல் பாஸ்கர் ஜி திரு அவர்களுக்கும், அதே போல மாநில தொழிற்சங்க அணியினுடைய தலைவர் அடைக்கலராஜ் அவர்களுக்கும், மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் எஸ் பி நிர்மல் அவர்களுக்கும், ஈசிஆர் பார்த்திபன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தினை
தெரிவித்துக் கொண்டு ஏன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம்? இப்பொழுது வழக்கை சிபிஐ தமிழக அரசை சிபிஐக்கு ஒப்படைத்துவிடு என்று உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்து விட்டது. இந்த உத்தரவு பிறப்பித்த பிறகு தமிழக காவல்துறை தமிழக அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? ஆவணங்களை முறையாக சிபிஐயிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் இந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒத்துழைப்பு தந்திருக்க வேண்டும். ஆனால் மாறாக இன்றைக்கு தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று சிபிஐக்கு இந்த வழக்கு போகக்கூடாது என்று சொல்லி தடை வாங்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்குதான் நாங்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றோம். ஏற்கனவே எங்களுடைய தேசிய தலைவி பெருங்குமர் மாயாவதி அவர்கள் அண்ணனுடைய படுகொலை அவருடைய அந்த இறப்பு நிகழ்விலே வந்து அவர்கள் சொன்னது என்ன? தமிழக அரசுக்கும் இந்த படுகொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அப்பொழுது தமிழக அரசு ஒப்படைக்கவில்லை. ஆனால் பல்வேறு சட்ட போராட்டத்திற்கு மத்தியிலே இன்றைக்கு உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் இந்த வழக்கினை சிபிஐ விசாரிக்கட்டும் என்று உத்தரவு பிறப்பித்த பிறகு தமிழக அரசு ஏன் பயப்படுகிறது? தமிழக அரசு யாரை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு சில வித்தைகளை நீங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 15 மாதங்கள் ஆகின்ற இந்த சூழலிலே சம்போ செந்திலை நீங்கள் இதுவரை கைது செய்யாததே, மொட்டை கிருஷ்ணனையே கைது செய்யவில்லை. இப்படி முக்கிய குற்றவாளிகளான இவர்களை கைது செய்வதிலே நீங்கள் காட்ட வேண்டிய கவனத்தை காட்டாமல் நீங்கள் ஆதிக்க சாதியினரான இவர்களை பாதுகாப்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்த உடனே ஏன் நீங்கள் இங்க இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகளை நீங்கள் ஜாமீனில் விடுதலை செய்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள்? அவர்கள் இந்த குற்றத்தில் ஏதாவது ஒரு விதத்திலே தொடர்பு இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே தான் அவரை கைது செய்தீர்கள். நீங்கள் தானே கைது செய்தீர்கள். இன்றைக்கு அவர்கள் வெளியில் வந்தால் அவர்கள் சாட்சியங்களை கலைப்பார்கள், பல்வேறு சாட்சியங்களை மிரட்டுவார்கள், அவர்கள் சாட்சியங்களை அழிப்பார்கள் என்று தெரிந்து அதற்கான எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்த போதும் சட்ட ரீதியாக தெரிவித்த போதும் நீங்கள் ஏன் அவர்களை விடுதலை செய்ய முன்வருகிறீர்கள்? அப்படி என்று சொன்னால் உங்கள் மனதிலே என்ன இருக்கிறது? திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி பேசுகின்ற இந்த ஆட்சியிலே தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் தலைவருக்கு நீங்கள் முறையான பாதுகாப்பை கொடுக்கவில்லை. ஆனால் படுகொலை நடந்த பிறகு முறையான நீதியாவது நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே தமிழக அரசு உங்களுக்கு ஒன்றை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அண்ணனுடைய படுகொலை நடந்த பிறகு நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய ஆட்சி, உங்களுடைய அமைச்சர்கள், உங்களுடைய அதிகாரிகள் அவர்கள் மூலமாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மை நிலைமை என்னவென்று சொன்னால் சமத்துவ தலைவரின் அன்பு தம்பிகளாகிய நாங்கள் தமிழகத்தில் எங்காயிரம் ஒரு இடத்திலே வன்முறை நிகழ்த்தி இருந்தோமா? இல்லை. அப்படி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏதாவது வன்முறையை கையில் எடுத்திருந்தோம் என்று சொன்னால் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கும். அப்படி சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருந்தால் உங்கள் ஆட்சிக்கு அது பாதகமாக அமைந்திருக்கும். ஆனால் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு அன்றிலிருந்து இன்று வரையிலும் சட்டப்படியான போராட்டத்தை நடத்தி கொண்டு உங்கள் ஆட்சிக்கு நாங்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய அன்பு தம்பிகள், ஆம்ஸ்ட்ராங்குடைய அன்பு தொண்டர்கள் நாங்கள் அமைதி காப்பதினால் உங்கள் ஆட்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஆட்சிக்கு நாங்கள் முந்தகம் விளைக்காமல் சட்டப்படி போராடி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலைக்கு நியாயத்தை வழங்க வேண்டும், நீதியை வழங்க வேண்டும் என்றுதான் இங்கும் நாங்கள் போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் நீங்கள் ஏமாற்றாதீர்கள். தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் தலைவர்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் நீங்கள் ஏமாற்றாதீர்கள். அப்படி நீங்கள் தொடர்ந்து ஏமாற்றுவீர்கள் என்று சொன்னால் சென்னை என்பது பூர்வகுடி மக்களுடைய வசிப்பிடம். இந்த பூர்வகுடி மக்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் அனைவருக்கும் அவர் மிகவும் நேசிக்கத்தக்கதான ஒரு தலைவர். அவரை படுகொலை செய்துவிட்டு சென்னையில் இருந்து ஒரு ஆளுமை புறப்படக்கூடாது என்று நீங்கள் அரசியல் சூழ்ச்சி செய்து அவரை படுகொலை செய்திருக்கிறீர்கள். இந்த அரசியல் சூழ்ச்சியை செய்த நபர்கள் யார்? இந்த அரசியலில் யார் இவருக்கு இந்த படுகொலைக்கு பின்னால் இருக்கிறார்கள்? அவர்களையே நீங்கள் காப்பாற்ற நினைக்கிறீர்கள். உண்மையிலேயே நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய
பாதுகாவலரான அரசு என்று சொன்னால், சமூக நீதி பேசுகின்ற அரசு என்று சொன்னால், திராவிட மாடல் அரசு என்று சொன்னால், இது பெரியார் மண் என்று சொன்னால், நீங்கள் எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும், நீங்கள் எங்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும். நீங்கள் இந்த சம்பவ செந்திலையும் மொட்டை கிருஷ்ணனையும் இன்னும் இதற்கு யாரெல்லாம் குழுவில் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள், அவர்களை எல்லாம் விசாரணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆனால் இன்றைக்கு நீதிமன்றங்களே சிபிஐ ஒப்படைத்து இருக்கிறது. அப்பொழுது நீதிமன்றங்கள் அரசியலில் யார் தொடர்பட்டிருக்கிறார்கள், இதற்கு யார் மூளையாக இருக்கிறார்கள், யார் பெரும் பணத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை சிபிஐ விசாரித்து விட்டால் உங்கள் ஆட்சியிலே ஏதாவது குற்றம் ஏற்பட்டுவிடும் என்கின்ற அச்சம் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் சிபிஐக்கு வழக்கு போன உடனே குற்றவாளிகளை விடுதலை செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் இந்த போராட்டத்தின் மூலம் சொல்வது என்னவென்று சொன்னால், உண்மையான குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்கின்ற வரை நீங்கள் சிறையில் இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்யக்கூடாது, நீங்கள் விடுதலை செய்யக்கூடாது என்பதை எங்களுடைய தாழ்மையான மற்றும் எங்கள் நியாயமான உரிமையை பதிவு செய்கின்றோம். அப்படி அவர்களை நீங்கள் விடுதலை செய்வீர்கள் என்று சொன்னால் இன்னும் நாடு தழுவிய போராட்டம், இன்னும் சென்னையிலே அதிகமான மக்களை ஒன்று திரட்டி, சென்னையிலே உடைய அனைத்து சமூகத்தினுடைய தலைவர்களை ஒன்று திரட்டி, எங்கள் தலைவர் சமத்துவ தலைவர் ஆனால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நாங்கள் நீதி கேட்பதற்கு ஒருபோதும் ஓய மாட்டோம் என்று சொல்லி தமிழக அரசே சிபிஐக்கு ஆவணங்களை உடனடியாக ஒப்படைத்துவிடு. தமிழக காவல்துறையே சிபிஐ விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்துவிடு. ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே பதிவு செய்ய இருக்கிறேன். மொட்டை கிருஷ்ணன் மற்றும் சம்பவ செந்தில் அவங்க தமிழக காவல்துறைக்கு அவ்வளோ பெரிய ஆளா? கொஞ்சம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இன்டர்போல், நீங்கள் இன்டர்போலில் ஒரு தகவல் கொடுத்தா அவன் பாஸ்போர்ட்டை வச்சு ½ அவன் கூப்பிட்டு விட்டு போயிடுவான். அப்போ இந்த 2 பேர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. தமிழக அரசுக்கு ஒன்றை தான் சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் யூனிவர்சலில் 2 விஷயம் மறைக்க முடியாது. ஒன்று சூரியன், அடுத்தது உண்மை. சூரியன் கூட மேகம் வந்தால் மறைஞ்சிடும், உண்மை மறையாது. அப்படி உண்மை வந்துவிட்டால் இந்த திராவிட மாடல் கேவலமாக போய்விடும். எனவே தமிழக அரசு, முதல்வர் அவர்கள் இதற்கு நீதியை வழங்கி உங்களுடைய அரசை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஜெய் பீம். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களையும் மாண்யவர் காஞ்சிராம் அவர்களையும் எங்களுக்கெல்லாம் அரசியல் கொற்று கொடுத்துவிட்டு சமூக அரசியலை முன்னெடுக்க செய்த எங்களுடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களையும் வணங்கி, இன்றைக்கு இந்த சென்னையின் தலைநகரிலே ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் என்று பீற்றிக்கொள்ளும், திராவிட அரசு என்று பீற்றிக்கொள்ளும் ஸ்டாலின் அரசை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவினுடைய ஆட்சியில் இந்த சட்ட ஒழுங்கு எவ்வளவு பெரிய அநீதிகளை இழைத்து கொண்டிருக்கிறது. தினம் 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 செய்தித்தாள்களையும் செய்தி ஊடகங்களையும் பார்த்து கொண்டிருந்தால் பல்வேறு கொலை குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பல்வேறு சட்ட வன்முறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்ததே இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுடைய 60% வாக்கால் தான் திமுக அரியணை ஏறியது. ஞாபகம் இருக்கிறதா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே? தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இதே சட்டசபையிலே உங்களுடைய சட்டையை கிழித்து கொண்டு வெளியே வந்து ஐயோ அம்மா என்னை தாக்கி விட்டார்கள் என்று நீங்கள் கதறினீர்களே, எனக்கு நியாயம் வேண்டும், நீதி வேண்டும் என்று சட்டசபை வாசலிலே வந்து ஆட்களை கூட்டிக் கொண்டு உங்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து நீங்கள் செய்த ஆர்ப்பாட்டங்கள் எங்களுக்கு தெரியாதா? அல்லது இந்த தமிழக மக்கள் மறந்து விட்டார்களா? ஒரு சட்டையை கிழித்ததற்கே நீங்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து தமிழகத்திலே
ஒரு காட்டு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கடந்த ஆட்சியை நீங்கள் குறை கூறினீர்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய தலைவனை இழந்துவிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அனைத்து சமூகத்துக்குமான ஒரு பாதுகாப்பான ஒரு தலைவன், லட்சோப லட்ச இளைஞர்களுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கரை, அவருடைய சித்தாந்தத்தை, அவருடைய கொள்கையை போதித்து அரசியல் நல்வழிப்படுத்தி இளைஞர்களை போதையின் பின்னால் செல்லாமல், சினிமா நடிகரின் பின்னால் செல்லாமல் எங்களை எல்லாம் ஒரு அரசியல் தலைவராக அரசியல் பாடம் எடுத்து விட்டு சென்றிருக்கிறார் எங்களுடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவருடைய படுகொலை கடந்த ஆண்டுக்கு முன்பு ஜூலை 5ஆம் தேதி மாலை 6 மணியளவில் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இறந்து விட்டார் என்கிற செய்தி தமிழகம் முழுக்க பரவியது. இதோ இருக்கக்கூடிய சென்னை தலைநகரிலே இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனை வாசலில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடினார்கள். அன்றைக்கு ஒரே ஒரு கணம் இதோ நின்று கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் மைக்கேல் தாஸ் அவர்கள் ஆவேசப்பட்டு சற்று கண் அசைத்திருந்தால் சென்னை மாநகரம் நகரமாக இருந்திருக்காது. அன்றைக்கு லட்சோப லட்சம் இளைஞர்கள் கொதித்து போயிருந்தோம். ஒரு தலைவன் ஒரு சென்னையினுடைய மாநகரிலே முதல்வரினுடைய தொகுதியிலே எந்தவித சலனமும் இல்லாமல், எந்தவித பதற்றமும் இல்லாமல் சாதாரணமாக அவருடைய வீட்டருகிலே வந்து வெட்டி போட்டு விட்டு சென்றுவிட முடியும் என்றால் இதற்கு இந்த ஆட்சியாளர்களுடைய சம்மதம் இல்லாமல் எப்படி இந்த படுகொலை நடந்திருக்கும்? ஒரு சாதாரண தாய்மார்கள் கூட, ஒரு சாதாரண குழந்தைகள் கூட ஆட்சியாளருடைய பங்கீடு இல்லாமல், ஆதரவு இல்லாமல் இந்த படுகொலை நடந்திருக்காது என்று எளிய மக்கள், சாதாரண மக்களுடைய சந்தேகமாக இருந்தது. உடனடியாக உங்களுடைய காவல்துறை ஒரு 8 பேர் கொண்ட குற்றவாளி கும்பலை கைது செய்து இவர்கள்தான் குற்றவாளி என்று அன்றைக்கு இருந்த ஜாயிண்ட் கமிஷனர் ஒரு திரைக்கதையை ஊடகங்கள் மத்தியிலே சொன்னார். ஒரு குற்றவாளியை வைத்து இந்த 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 படுகொலை நடந்திருக்கிறது என்று ஒரு திரைக்கதை ஒன்றை சொன்னார். ஆனால் அந்த திரைக்கதையை நீங்களே காவல் ஆணையரை மாற்றி புதிதாக விசாரணை நடக்கும் கமிஷனர் அருண் அவர்கள் பதவியேற்ற பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு அவர்களுக்கு தகுந்த முறையில் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று வீரவசனம் எல்லாம் பேசிவிட்டு இவர்கள் ஒரு 5000 பக்கத்தில் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்தார்கள். குற்றப்பத்திரிகையில் என்ன இருந்தது? குற்றப்பத்திரிகையில் என்ன இருந்தது? அதைத்தான் நீதிமன்றம் கேட்டது. உயர் நீதிமன்றம், நீங்கள் போட்ட குற்றப்பத்திரிகையில் ஒன்றுமில்லை, இது ஒரு திரைக்கதையாக இருக்கிறது என்று தூக்கி துடைத்தெறிந்து அந்த குற்றப்பத்திரிகையை ரத்து செய்து விட்டார். இது யாருக்கு அசிங்கம்? யாருக்கு அசிங்கம்? உடனடியாக அவசரமாக திருவேங்கடத்தை படுகொலை செய்ய, என்கவுண்டர் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏதோ ஒரு உண்மையை மறைக்க போய்தான் நீங்கள் திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்தீர்கள் என்று ஊடகவியலாளர்கள் எல்லாம் பேசினார்கள். யாருடைய உண்மையை மறைப்பதற்கு? இந்த படுகொலையின் பின்னணியில் சதி திட்டம் தீட்டியவர்கள் யார்? சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலையால் யாருக்கு லாபம்? இதனால் யார் பலனடைய போவது? எதற்காக ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு பட்டியல் சமூகத்துடைய ஒரு மாபெரும் தலைவனை அந்த சென்னை மாநகரின் மண்ணிலே வீழ்த்த வேண்டும் என்று தைரியம் கொடுத்தது யார்? அப்படிப்பட்ட தைரியமும் துணிச்சலும் இந்த சென்னை மாநகரின் மண்ணிலே எவனுக்கு இருக்கிறது? அப்பேற்பட்ட தைரியம் ஒருவனுக்கு இருக்கிறது என்றால் இந்த அதிகாரத்தில் பங்கெடுப்பவனாக இல்லாமல் வேறு எவனுக்கும் இருக்காது. ஏனென்றால் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எளிய மக்களிடத்திலே அதிகார அரசியலை பேசி, அதிகாரம் நமக்கானது என்று சொல்லி அடித்தட்டு மக்களை அரசியல் பேசி அணிதிரட்டி வந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த திராவிட கும்பல், கோபாலபுர கும்பலுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை உண்டாக்கியது. அதுதான் இந்த படுகொலையினுடைய மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபுக்கும்
இன்றைக்கு மிகப்பெரிய கலக்கம் இருக்கிறது. பட்டியல் சமூக மக்களை ஏமாற்றி இலவசங்களை கொடுத்து அதை தருகிறேன் இதை தருகிறேன் அவர்களை மிரட்டி வாக்கை வாங்கிவிட்டு இங்கே அமைச்சராக சுற்றி வலம் வந்து கொண்டிருப்பவர்கள் லட்சோப லட்சம் இளைஞர்களிடம் அரசியல் பேசி ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு கவுன்சிலர் கிடையாது, ஒரு அமைச்சர் பதவி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் லட்சோப லட்சம் இளைஞர்கள் அந்த ஒரு தலைவனின் பின்னால் அணிவகுக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு இருந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை உண்டாக்கியது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு திரைக்கதையை இயற்றி கொண்டு போய் தாக்கல் செய்த சார்ஜ் ஷீட் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. முக்கிய குற்றவாளியான A1 அக்யூஸ்ட் நாகேந்திரன் மருத்துவமனையில் இறந்துவிட்ட பிறகு இந்த வழக்கு நாகேந்திரன் இறப்பிற்கு முன்பே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பலமுறை எங்களுடைய அந்நியார் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் பலமுறை காவல்துறையை சந்தித்தும் முதல்வரிடத்திலும் நேரடியாக சந்திக்க அனுமதி கேட்டும் பலமுறை முயற்சித்தும் சரியான முறையில் இந்த வழக்கினை இந்த முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. சம்பவ செந்தில், மொட்டை கிருஷ்ணன் என்கிற இருவரும் அக்யூஸ்டுகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்று தன்னுடைய அறிக்கையை ஒவ்வொரு நேரமும் தமிழக அரசின் காவல்துறையிடத்திலும் தமிழக அரசிடத்திலும் முறையிட்டிருக்கிறார்கள். அதை இதுவரை கவனம் எடுத்தீர்களா? கரூருக்கு ஓடி சென்றீர்கள், முதல்வரிலிருந்து துணை முதல்வரிலிருந்து எல்லாம் ஓடி சென்றீர்கள். இப்பேற்பட்ட ஒரு தலைவனுடைய வழக்கில் இந்த திமுக அரசு என்ன செய்தது? சிபிஐக்கு இந்த வழக்கை கொண்டு செல்ல வேண்டும், சிபிஐயிடம் இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் போட்ட உத்தரவை மதிக்காத ஸ்டாலின் அரசு, மதிக்காத உங்கள் சமூக நீதி அரசு எப்படி இது மக்களுக்கானதாக இருக்கும்? நீதிமன்றம் போட்ட உத்தரவை மதித்து உங்கள் மீது அந்த குறை இல்லை என்றால், உங்கள் மீது குற்றச்சாட்டு இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? தமிழக அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? ஸ்டாலின் அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? உடனடியாக இந்த படுகொலையிலே அரசியலில் இருக்கக்கூடிய முக்கிய பிரதிநிதிகள் இதில் பங்கிருப்பதாக நாம் கருதுகிறோம். உடனடியாக இந்த வழக்கினை மத்திய புலனாய்வுத்துறைக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சிபிஐயிடம் இந்த வழக்கை ஒப்படைத்திருக்க வேண்டும். மாறாக இந்த வழக்கை ஒப்படைக்காமல் இழுத்தடிப்பதற்கான காரணம் என்ன? உடனடியாக குற்றவாளிகள் பட்டியலில் இருப்பவர்கள் சிபிஐயிடம் நீதிமன்றம் ஒப்படைக்க சொன்ன பிறகும் காலம் தாழ்த்தி, வேண்டுமென்றே இதனை காலம் தாழ்த்தி, இந்த வழக்கினை சிபிஐயிடம் ஒப்படைப்பதற்கு காலம் தாழ்த்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய குற்றவாளிகள் விடுதலையாவதற்கு ஸ்டாலின் அரசு சாதகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது யாருக்கான அரசு? இது யாருக்கான அரசு? மக்களுக்கான அரசு கிடையாது. குற்றவாளிகளுக்கும் குற்றம் புரிபவர்களுக்கும் துணை போகிற அரசாக இருக்கிறது. இப்பேற்பட்ட நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய குற்றவாளிகள் ஒவ்வொருவராக விடுதலையாகி வந்து கொண்டிருக்கிற பொழுது ஸ்டாலின் அரசின் மீது மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. இனி குற்றவாளிகள் விடுதலையானால் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் இதற்கான பதிலடி கொடுக்க அவர்கள் களத்தில் இறங்கி நீதி கேட்பார்கள். படுகொலை செய்யப்பட்ட சமத்துவ தலைவரின் மரணத்திற்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வீதியில் இறங்கி நீதி கேட்பார்கள். இன்னும் 3 மாதம் 4 மாதம் தான் இருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக ஸ்டாலின் ஆட்சி இந்த மக்களால் தூக்கி எறியப்படும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே பதிவு செய்ய போகிறோம். உதயநிதி ஸ்டாலின் எந்த தொகுதியில் நின்றாலும், சேகர்பாபு எந்த தொகுதியில் நின்றாலும் அதற்கு எதிராக பட்டியல் சமூக மக்கள் பிரச்சாரம் செய்து அவர்களை தோற்கடிப்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்கும். ஏனென்றால் இந்த சிபிஐ வழக்கிலே சிபிஐயிடம் வழக்கை ஒப்படைத்து நீதியை கொண்டு வர உங்களால் இதனை தாமதப்படுத்துகிறீர்கள் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அதனால்தான் நாங்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கின்றோம். எங்கள் சமத்துவ தலைவரின் படுகொலையில் கோபாலபுர குடும்பத்திற்கு பங்கு இருக்கிறது.
எங்கள் சமத்துவ தலைவரின் படுகொலையில் கோபாலபுர குடும்பத்தின் மருமகனுக்கு பங்கு இருக்கிறது. எங்கள் சமத்துவ தலைவரின் படுகொலையில் திமுகவின் அமைச்சர் இந்து அறநிலையத்துறை சேகர்பாபுக்கு பங்கு இருக்கிறது. எங்களுடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்டியல் சமூக தலைவர்கள் அஜித்தின் படுகொலைக்கு சிபிஐ விசாரணை கேட்கக்கூடிய மீசை முறுக்கிகள் ஏன் என் பட்டியல் சமூக தலைவன் இறந்தபொழுது அந்த வழக்கிற்கு ஒருத்தர் கூட வாய் திறந்து இந்த வழக்கினை சிபிஐயிடம் ஒப்படைக்க உங்களுக்கு ஏன் தயக்கம் என்று ஒரு தலைவர் கூட குரல் கொடுக்கவில்லை. நெஞ்சம் பதபதைக்கிறது. தினம் தினம் அந்த படுகொலை, அந்த வெட்டி வீழ்த்தப்பட்ட அந்த காட்சிகளை பார்க்கிற பொழுது நெஞ்சம் பதபதைக்கிறது. காலையில் உறங்கி எழுந்தால் இதோ பெரம்பூர் மண்ணிலே என் தலைவனை போய் சந்திக்க முடியாதா, என் தலைவனுடைய முகத்தை பார்க்க முடியாதா என்று தினம் 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 என்னுடைய நெஞ்சம் ஏங்குகிறது. ஒரு மேக்னெட்டிக் பவர் எங்களுடைய தலைவர், ஒரு காந்தம். நாங்கள் எல்லாம் இரும்புகளாக இருந்தோம். எங்களை எல்லாம் ஒரு காந்த சக்தியை கொடுத்து எங்களை எல்லாம் ஒரு ஆற்றல் மிக்க இளைஞர்களாக மாற்றி அரசியல் கற்றுக் கொடுத்த தலைவனை இழந்து நாங்கள் வீதியிலே நின்று நாங்கள் நீதி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். சும்மா விடமாட்டோம், சும்மா விடமாட்டோம். திமுகவிற்கு எச்சரிக்கை, இந்த வழக்கை உடனடியாக சிபிஐயிடம் ஒப்படைத்து உரிய நீதி கிடைக்க வேண்டும். இந்த வழக்கிலே நீங்கள் சாட்சியங்களை அளித்துவிட்டு இந்த வழக்கினை திசை மாற்றுவதற்காக திமுக அரசு செயல்படுகிறது என்று தெளிவாக தெரிகிறது. இந்த வழக்கு விரைவில் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்றால் ஸ்டாலினுடைய வீடுதான் எங்களுடைய அடுத்த முற்றுகை என்பதை அறிவித்து தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களின் தலைமையில் அடுத்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களை திரட்டி நீதி கேட்போம். ஜெய்பீம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிகுந்த எழுச்சியோடு ஒருங்கிணைத்திருக்கிற சென்னை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களே, இந்த சென்னை பெரும்படையினுடைய போர்படை தளபதியாக நின்று இந்த நிகழ்வை ஒருங்கமைத்துக் கொண்டிருக்கிற மாநில செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் தேசிய குத்துச்சண்டை வீரர் திரு அவர்களே, இந்த நிகழ்விலே கண்டன உரையாற்றி சென்றிருக்கிற மாநில பொறுப்பாளர்களே, மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களே, எனக்கு முன்னால் சுருக்கமாக பேசினாலும் தன்னுடைய ஆழமான சந்தேகங்களை பதிவு செய்திருக்கிற சமூக போராளி புளியந்தோப்பு மோகன் அவர்களே, எனக்கு பின்னால் கண்டன நிறைவுரை ஆற்ற காத்திருக்கிற சமத்துவ தலைவருடைய நிழலாக இயங்கிய தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் எங்களுடைய போற்றுதலுக்குரிய அண்ணன் சமூக போராளி அண்ணன் மைக்கேல் தாஸ் அவர்களே, சொந்தங்களே, இந்த நிகழ்விற்கு பொறுப்பான வகையிலே காவல் பணி செய்து கொண்டிருக்கிற காவல்துறையினரே, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ன பேசுகிறது என்பதை ஓரமாக அமர்ந்து குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் இதயத்தின் ஒவ்வொரு செல்களிலும் நாடி நரம்புகளிலும் வியாபித்திருக்கிற எங்கள் உயிரின் உயிரான தலைவர் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய தம்பி என்கின்ற அடிப்படையிலும் 2 வயது கைக்குழந்தையை வைத்துக்கொண்டு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையை சமத்துவ தலைவருக்கு பின்னால் வழிநடத்துவதற்கு நான் இருக்கிறேன் என்று ஒரு வீர மங்கையாக, ஒரு ஜான்சி ராணியாக, ஒரு வேலு நாச்சியாராக எங்களை சிறப்பான முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிற அன்னியார் திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் சார்பாகவும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு உறவுகளே, எனக்கு முன்னால் பேசியவர்கள் சிறப்பான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள்.
எனக்கு பின்னால் மரியாதைக்குரிய அண்ணன் மாநில தலைவர் பேச இருப்பதால் சுருக்கமாகவும் அதே நேரத்தில் என்னுடைய கருத்துக்களை தெளிவாகவும் முன்வைக்கின்ற இடத்திலே நான் இருக்கிறேன். அன்பு உறவுகளே, எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் மிக தெளிவாக சொன்னார். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஏதோ 5க்கும் 10க்கும் கூலி செய்கிற கூலிப்படையால் கொலை செய்ய தகுதி உள்ள நபர் இல்லை. அவர் தமிழ் சமூகத்தை, ஏன் இந்திய சமூகத்தை கூட வழிநடத்தக்கூடிய ஆற்றலும் ஆளுமையும் மிக்கவர். எதிர்கால தலைமுறையை வழிநடத்தக்கூடிய, ஒழுக்கமாக வழிநடத்தக்கூடிய திறன் வாய்ந்த ஒரே தலைவர் தமிழகத்திலே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்தான். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சமூக தளத்திலே, அரசியல் தளத்திலே, பண்பாட்டு தளத்திலே மிக வீரியமான வேலையை செய்தவர். காலம் காலமாக இந்த மண்ணிலே ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், ஒருவன் பட்டியலின சமூகத்திலே பிறந்து விட்டால் அவன் படிக்க முடியாது. காரணம் ஜாதி மட்டுமல்ல, பொருளாதார பின்னணியும். காரணம் ஜாதி மட்டுமல்ல, அவன் குடும்ப சூழலும். அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு பட்டியலின மக்களை படிக்க வைத்து அழகான ஆடைகளை அணிவித்து மகிழ்ந்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். மருத்துவ உதவி இல்லையா? சமத்துவ தலைவருடைய வீட்டு கதவை தட்டினால் மருத்துவ உதவி கிடைக்கும். கல்வி உதவி வேண்டுமா? சமத்துவ தலைவர் வீட்டின் கதவை தட்டினால் கல்வி உதவி கிடைக்கும். வழக்கறிஞர் ஆக வேண்டுமா? சமத்துவ தலைவருடைய வீட்டின் கதவை தட்டினால் உதவி கிடைக்கும். அது மட்டுமல்ல அன்பு சொந்தங்களே, அரசியலமைப்பு சட்டத்தின் வழி நின்று ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை சுப்ரீம் கோர்ட்டுக்கு பிறகு, ஹைகோர்ட்டுக்கு பிறகு தீர்த்த ஒரு மகத்தான தலைவன் இந்த மண்ணிலே வாழ்ந்தார் என்று சொன்னால் அது சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். காலம் காலமாக இந்த மண்ணிலே ஏற்கனவே சாதியாக பிளந்து கிடக்கிற மக்களை மேலும் மேலும் சாதியாக பிரித்து ஓட்டு பொறுக்கி ஆட்சி நடத்துகின்ற அந்த குணாதிசயத்தோடு 100 ஆண்டு காலமாக இந்த மக்களை ஏமாற்றிய மாடல் தான் திராவிட மாடல். இந்த திராவிட மாடலுக்கு எதிராக ஜெய்பி மாடல் என்கின்ற ஒரு கோட்பாட்டை முன்வைத்தார் சமத்துவ தலைவர். தமிழக அரசியல் என்பது பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னதை போல இங்கே திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் இடைந்த அரசியலாக தான் இருந்தது. ஆனால் இவை இரண்டுக்கும் மாற்றாக மனித சமூகத்தை ஒருங்கிணைக்கிற பாபா சாஹேப் அம்பேத்கரியம் என்கின்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் சமத்துவ தலைவர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. வட தமிழகத்திலே மிக பெரும்பான்மை சமூகங்கள் வன்னியர் சமூகமும் பட்டியல் சமூகமும். இந்த இரண்டு சமூகங்களும் ஒன்று சேர்ந்தால் வட தமிழகத்தினுடைய அரசியலை தீர்மானிக்க முடியும் என்று சொல்லி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எம்பிசி மத சிறுபான்மை மக்களுடைய ஒற்றுமையை பேசியவர் சமத்துவ தலைவர் மட்டும்தான். ஆக சமத்துவ தலைவருடைய இந்த பண்பு, பண்பாட்டு தலைவர், பண்பாட்டு தளத்திலே பௌத்தத்தை அவர் முன்னெடுத்தது, அரசியல் தளத்திலே வன்னியர் மக்கள், பட்டியல் மக்களுடைய ஒற்றுமையை பேசியது, பராரிகளாக பஞ்சைகளாக இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு முன்னேற்றத்திலே உதவி செய்தது. இங்க இருக்கிற அரசியலுக்கு புதுமையாக புலப்பட்டது அருமை உறவுகளே. இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு அரசியல் என்று சொன்னால் ஒரு கூட்டம் நடத்தினால் ஒரு கோட்டர் கொடுக்க வேண்டும், பிரியாணி கொடுக்க வேண்டும். கூட்டம் முடிந்த பின்பு 100 200 கொடுத்தோ வழி அனுப்ப வேண்டும். இதுதான் இந்த திராவிட மாடல் அரசியலில் இருக்கிற நிலைமை. ஆனால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் வெள்ளை வேட்டியும் வெள்ளை பேண்ட்டும் போடத் தொடங்கினார்கள். கையிலே அரசியல் சட்டத்தை வைத்துக்கொண்டு, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய தொகுப்புகளை வைத்துக்கொண்டு அரசியலை பேசினார்கள். இதுதான் சமத்துவ தலைவருடைய படுகொலைக்கு காரணமாக அமைந்தது. எங்கே அரசியலுடைய நாம் கற்பித்திருக்க, திராவிட மாடல் கற்பித்திருக்கிற அரசியலுடைய நிறத்தையே மாற்றி
ஆம்ஸ்ட்ராங் அரசியலிலே புரட்சியை செய்து விடுவார் என்ற அச்சம்தான் சமத்துவ தலைவருடைய படுகொலைக்கு காரணமாக இருந்தது. என்னுடைய அருமை சகோதரர் மோகன் சொன்னதைப் போல சமத்துவ தலைவரை கூலிப்படைகளால் வீழ்த்த முடியாது. இதன் பின் மிகப்பெரிய சதி இருக்கிறது. சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஜூலை 5ஆம் தேதி படுகொலை செய்யப்படுகிறார். 11:30 மணிக்குத்தான் எஃப்ஐஆர் போடப்படுகிறது. எப்படி படுகொலை செய்யப்படுகிறார்? ரவுடிகளால் படுகொலை செய்யப்படுகிறார். எங்கு படுகொலை செய்யப்படுகிறார்? சமத்துவ தலைவருடைய வீட்டு வாசலில். அவருடைய வீடு எங்கு இருக்கிறது? காவல் நிலையத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் இருக்கிறது. ஆக ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் காவல் நிலையத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவிலே படுகொலை செய்யப்படுகிறார் என்று சொன்னால் காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சுலபமாக படுகொலை செய்துவிட்டு அன்று இரவே அண்ணாநகர் காவல் நிலையத்திலே போய் 8 பேர் சரணடைகிறார்கள். அந்த 8 பேர் ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். அந்த காரணத்தை மறுநாள் அவசரமாக ஊடகங்கள் வெளியிடுகிறது. ஆக இவர்கள் நினைத்தது என்னவென்று சொன்னால் அந்த 8 பேரை குற்றவாளியாக்கி அன்றோடு கதையை முடித்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கணக்கு. ஆனால் என் அருமை சகோதரர் மோகன் போன்ற போராளிகள் எல்லாம், நீலம் பண்பாட்டு மையம் போன்ற இயக்கங்கள் எல்லாம், தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த இயக்கங்கள் எல்லாம் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்தினார்கள். சமத்துவ தலைவர் படுகொலை காட்டு தீயை போல இந்த தமிழகம் முழுமைக்கும் பரவியது. எங்கு பார்த்தாலும் சமத்துவ தலைவர் படுகொலை குறித்த போர்க்குரல் ஒலித்துக் கொண்டே இருந்தது. தமிழக அரசும் காவல்துறையும் பார்த்தது, ஆகா இது சாதாரணமாக முடிந்துவிடும் என்றல்லவா நினைத்தோம், இது தமிழகம் தழுவிய பிரச்சனையாக மாறிவிட்டது என்று சொல்லி அன்றைக்கு எங்களை எல்லாம் சமாதானம் செய்து நாங்கள் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து விடுகிறோம் என்றெல்லாம் சொல்லி 17 ஸ்பெஷல் டீம் அமைத்தார்கள். 17 ஸ்பெஷல் டீம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க. இந்த 17 ஸ்பெஷல் டீம் 250க்கும் மேற்பட்ட சாட்சியங்களை விசாரித்தார்கள். 5000 பக்கத்திலே சார்ஜ் ஷீட் போட்டார்கள். அந்த சார்ஜ் ஷீட்டிலாவது உண்மையை சொல்லுவார்கள் என்று நம்பிதான் அந்த சார்ஜ் ஷீட்டை போட்டாவது உண்மையான குற்றவாளிகளை இந்த தமிழக அரசு ஸ்காட்லாந்து போலீஸுக்கு நிகரான போலீஸ் என்று சொல்லப்படுகின்ற காவல்துறை அந்த குற்றவாளிகளை ஒப்படைக்கும் என்கின்ற நம்பிக்கையில்தான் எங்களுடைய அன்னியார் சமத்துவ தலைவருடைய வழித்தோன்றல் அன்னியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த அரசின் மீதும் இந்த காவல்துறையின் மீதும் மரியாதை வைத்து கிட்டத்தட்ட 15 மாதங்கள் காத்திருந்தார். கொலை முடிந்தவுடன், சமத்துவ தலைவர் கொலை முடிந்தவுடன் கொலையாளிகளிடமிருந்து 13 கத்திகள், ஒரு கோடாரி, 27 செல்போன், ஒரு நாட்டு துப்பாக்கி, 63,13,000 ரூபாய் கைப்பற்றப்படுகிறது. 8 2 வீலர், 4 4 வீலர் கைப்பற்றப்படுகிறது. நான் கேட்கிறேன், 5க்கும் 10க்கும் கொலை செய்கிற அந்த கூலிப்படைக்கு இவ்வளவு வாய்ப்பை யார் ஏற்படுத்தி கொடுத்தது? இவ்வளவு ஆயுதங்களை யார் கொடுத்தது? இவ்வளவு பணத்தை யார் கொடுத்தது? காவல்துறை ஏன் விசாரிக்கவில்லை? ஆக காவல்துறை குற்றப்பத்திரிகை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஏப்ரல் 9ஆம் தேதி கொலைபாதகன் ஆற்காட்டு சுரேஷனுடைய மைத்துனர் அருள் ஏ3 குற்றவாளி அஸ்வத்தாமனை சந்தித்து ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்ய வேண்டும், நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஏப்ரல் 9ஆம் தேதி 2024ஆம் தேதி. நான் அப்பாவிடம் கேட்டுவிட்டு சொல்லுகிறேன் என்று ஏ3 குற்றவாளி அஸ்வத்தாமன் சொல்லிவிடுகிறான். அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 20ஆம் தேதி சிறையில் இருந்து நாகேந்திரன் ஏ1 குற்றவாளி நாகேந்திரன் வெளியே வருகிறான். எதற்காக? சிகிச்சைக்காக, கல்லீரல் சிகிச்சைக்காக. சிகிச்சை முடிந்த பின்பு அந்த குற்றவாளி கிட்டத்தட்ட 26 வருடங்களாக சிறையில் இருக்கிற குற்றவாளி. அந்த குற்றவாளி விசாரணை முடிந்த பின்பு
அதாவது சிகிச்சை முடிந்த பின்பு இங்கிருந்து மறுபடியும் வேலூர் சிறைக்கு திரும்புகிறார். எப்படி? பலத்த பாதுகாப்போடு திரும்புகிறார். அப்படி வேலூருக்கு செல்லுகின்ற பொழுது, சிறைக்கு செல்லுகின்ற போது, வாலாஜா என்கின்ற இடத்துல ஒரு உணவு விடுதியிலே அமர்ந்து அஸ்வத்தாமனும் நாகேந்திரனும் பேசுகிறார்கள். அருமை உறவுகளே, அவர் பலத்த பாதுகாப்பில் இருப்பவர். 2 ரவுடிகளை எப்படி பேச அனுமதித்தார்கள் உணவு விடுதியில்? அது மட்டுமல்ல, அங்கிருந்து அஸ்வத்தாமன் அருளுக்கு போன் செய்கிறான். குற்றவாளி, கொலை குற்றவாளி அருளுக்கு போன் செய்து நாகேந்திரன் இடத்துல கொடுக்கிறான். நாகேந்திரன் வாங்கி, என்னப்பா, ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல வேண்டும், நீங்கள் உதவி செய்ய வேண்டும், ஆம்ஸ்ட்ராங்கை கொன்று விடுங்கள், எவ்வளவு பணம் வேண்டுமோ எது வேண்டுமோ நான் எல்லா வசதிகளையும் செய்து தருகிறேன், ஆனால் என் பெயர் வெளியிலே வரக்கூடாது. ஆக ஒரு கொலை குற்றவாளி, 26 ஆண்டு காலமாக சிறையில் இருக்கிற குற்றவாளி சுதந்திரமாக ஒரு ரெஸ்டாரண்டிலே பேச முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அங்கிருந்தே ஒரு ரவுடிக்கு தொலைபேசியிலே பேச முடிகிறது என்று சொன்னால் தமிழக அரசினுடைய சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கவில்லையா? தமிழக காவல்துறைக்கு இது புரியவில்லையா? இரண்டாவதாக, அந்த அருள் என்கின்ற குற்றவாளி ஏட்டு குற்றவாளியான சம்பவம் செந்திலை தொடர்பு கொண்டு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்ய வேண்டும், உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார். அந்த சம்பவம் செந்தில் அதற்காகவே மொட்டை கிருஷ்ணன் என்கிற நபரை நியமித்து, ஹரிகரன் என்கின்ற நபரை நியமித்து, உங்களுக்கு நான் புதூரில் இருக்கிற அப்புவிடம் சொல்லி நாட்டு வெடிகுண்டுகளை தயார் செய்ய தருகிறேன், அது மட்டுமல்ல உங்களுடைய கொலை செலவுக்கு 4 லட்சம் ரூபாய் பணம் தருகிறேன் என்று சொல்லி இந்த கொலைக்கு 2 பேரை தயார் செய்கிறார். யார்? சம்பவம் செந்தில். அப்படி சம்பவம் செந்தில் வாக்குறுதி கொடுத்ததை போல நாட்டு வெடிகுண்டுகள் தயார் செய்யப்பட்டு அந்த நாட்டு வெடிகுண்டுகளை அப்பு எங்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், மிகுந்த பாதுகாப்பாக இருக்கிற, நோயாளிகள் தஞ்சமடைந்திருக்கிற ஓமந்தூரார் மருத்துவமனைக்குள்ளே அந்த வெடிகுண்டுகள் மொட்டை கிருஷ்ணனிடத்திலும் அந்த ஹரிகரனிடத்திலும் கைமாறுகிறது. அந்த வெடிகுண்டுகளை எடுத்துக்கொண்டு மொட்டை கிருஷ்ணனும் ஹரிகரனும் உயர்நீதிமன்றத்திற்கு போகிறார்கள். உயர்நீதிமன்றத்திலிருந்து கோப்புகள், ஃபைல்ஸ் ரெடி, கம் அண்ட் கலெக்ட் அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறார்கள். யாருக்கு? அருளுக்கு. அப்ப அருள் எங்கு வந்து அந்த வெடிகுண்டுகளை பற்றி சொல்கிறார்? உயர்நீதிமன்ற வளாகத்தில். வெட்கமாக இல்லையா? தமிழக அரசுக்கு வெட்கமாக இல்லையா? காவல்துறைக்கு வெட்கமாக இல்லையா? அரசினுடைய உயர்ந்த பாதுகாப்பில் இருக்கிற மருத்துவமனைக்குள்ளும் உயர்நீதிமன்றத்திற்குள்ளும் அவர்கள் எப்படி நுழைய முடிந்தது? இதற்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? காவல்துறை என்ன பதில் சொல்ல போகிறது? வெடித்திருந்தால், நோயாளிகள் செத்து மடிந்திருந்தால், உயர்நீதிமன்றத்துக்குள்ளே வெடித்திருந்தால், நோயாளிகள் செத்து மடிந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஆக இப்படியெல்லாம் 30 ரவுடிகள் ஒன்றாக சேர்ந்து இந்த கொலை திட்டத்தை தீட்டுகிறார்கள். அப்போது கூட உளவுத்துறைக்கும் தெரியவில்லை என்று சொல்லுகிறார்கள். ரவுடிகளை கண்காணிப்பதற்கென்று தனியாக ஒரு காவல்துறையில் ஒரு பிரிவு இருக்கிறது, அவர்களுக்கும் தெரியாது என்று சொல்கிறார். இது எப்படி நம்ப முடியும்? ஆக இப்படி அந்த கைமாறிய வெடிகுண்டுகளை எங்கு தேக்கி வைக்கிறார்கள் என்று சொன்னால், அண்ணனுடைய வீட்டிலிருந்து வெகு அருகிலே இருக்கிற கொடுங்கையூரிலே போதை மறுவாழ்வு மையம் என்று ஒரு பாலடைந்த ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல இந்த வெடிகுண்டுகளை பதுக்கி வைக்கிறார்கள். அதே போல திருநின்ற ஊரிலே ஒரு கிளப்பில் இருந்து கத்திகளை, பட்டா கத்திகளை எடுத்து வந்து அங்கே பதுக்கி வைக்கிறார்கள். இதெல்லாம் காவல்துறை எப்படி கோட்டை விட்டது? யாரை ஏமாற்றுகிறீர்கள்? இது எப்படி உங்களுக்கு தெரியாமல் நடந்தது? இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? ஆக இப்படி ஆயுதங்களையும் பணத்தையும் தயார் செய்து கொண்டு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை இவர்கள் கனகச்சிதமாக ஜூலை 5ஆம் தேதி நடத்தி முடிக்கிறார். ஆக சமத்துவ தலைவருடைய படுகொலை காவல்துறையுடைய மேற்பார்வையில் நடந்ததா அல்லது அரசினுடைய மேற்பார்வையில் நடந்ததா என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையிலே தான் நாங்கள் இங்கே நின்று எங்களுடைய போர்க்குரலை ஒலித்துக் கொண்டிருக்கிறோம்.
அருமை உறவுகளே, 15 மாதங்கள் அந்நியார் காத்திருந்தார். ஏட்டு குற்றவாளி சம்பவ செந்தில் என்ன பெரிய ஐநா அதிபரா அல்லது ஏதாவது ஒரு நாட்டிற்கு பிரதம மந்திரியா? ஒரு பிரியாணியும் 10,000 ரூபாயும் பணம் கொடுத்தால் கொலை செய்யக்கூடிய ஒரு கொலைகாரன், கூலிப்படை, கூலிக்கு கொலை செய்கிற கும்பல். அந்த ஒசாமா பின் லாடனை கூட அமெரிக்க போலீஸ் செயற்கைக்கோளின் மூலமாக அவன் இருக்கின்ற இடத்தை கூட கண்டுபிடித்து அவனை கொன்று விட்டார்கள். ஆனால் அவனை விட பெரிய ஆளா சம்போ செந்தில்? ஏன் உங்களால் பிடிக்க முடியவில்லை? பிடிக்க முடியவில்லையா? இல்லை பிடிக்க மனம் இல்லையா? அல்லது பிடிக்கின்ற துணிவு உங்களுக்கு இல்லையா? மொட்டை கிருஷ்ணனை ஏன் நீங்கள் கைது செய்யவில்லை? ஆக 15 மாதங்கள் எங்களுடைய அந்நியார் பொறுத்து பார்த்தார். இனி நம்முடைய கணவருக்கு, தன்னுடைய கணவருக்கு நீதி கிடைக்காது என்ற நிலையில்தான் நாம் தமிழக அரசை நம்பினோம், காவல்துறையை நம்பினோம். இருந்தாலும் இனி நமக்கு நீதி கிடைக்கும் போல் தெரியவில்லை என்ற நிலையில்தான் கலியுக கண்ணகி எங்களுடைய அந்நியார் நீதிமன்றத்தை நாடினார். ஆக நீதிமன்றத்திற்கு போய் அந்நியார் என்ன கேட்கிறார் என்று சொன்னால், உயர் நீதிமன்றத்தில் ஒரு சில முக்கியமான கருத்துக்களை முன்வைக்கிறார். முதலிலே இந்த 5000 பக்கம் சார்ஜ் ஷீட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள், இவர்கள் தான் கொலையாளிகள், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் ஜோடித்த தோணியில் இருக்கிறது. ஏன் ஐடென்டிபிகேஷன் பெரேட் நடத்தப்படவில்லை? முதல் கேள்வி. ஏன் ஏட்டு குற்றவாளியும் மொட்டை கிருஷ்ணனும் கைது செய்யப்படவில்லை? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, சமத்துவ தலைவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர், பட்டியல் சமூகத்தை சார்ந்த தலைவருடைய படுகொலையில் சில பிற்படுத்தப்பட்டவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இயல்பாகவே அது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்து விடுகிறது. SC/ST தடுப்பு சட்டத்தின் கீழ் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? 63,13,000 ரூபாய் அந்த ரெவடிகளுக்கு கூலிப்படைக்கு எப்படி வந்தது? 8 டூ வீலர் 4 ஃபோர் வீலரை வைத்துக் கொண்டு எப்படி அவர்களால் இந்த கொலையை செய்ய முடிந்தது? இதன் பின்னால் இருப்பவர் யார்? இதன் பின்னால் இருக்கின்ற நபர் எனக்கு தெரிய வேண்டும், அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தான் உயர்நீதிமன்றத்திற்கு அந்நியார் போகிறார். உயர்நீதிமன்ற நீதியரசர் 24/9/2025 அன்று ஒரு முக்கியமான உத்தரவை வெளியிடுகிறார். அது என்ன உத்தரவு என்று சொன்னால், தமிழக காவல்துறை விசாரித்த இந்த விசாரணையில் திருப்தி இல்லை, இந்த விசாரணை ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையிலே இல்லை. நம்முடைய எனக்கு முன்னால் பேசிய மோகன் குறிப்பிட்டதை போல அதில் வெறுமனே கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் உள்ளது, ஒப்புதல் வாக்குமூலங்கள் தான் உள்ளது, மெட்டீரியல் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுகிறேன் என்று நம்முடைய நீதியரசர் வேல்முருகன் உத்தரவிடுகிறார். உத்தரவிட்டு அதன் பின்பா இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்திற்கு தமிழக அரசு அவசரமாக அப்பீலுக்கு போகிறது. நீங்கள் முறையாக விசாரிக்கவும் இல்லை, முறையாக விசாரிப்பதற்கு நீதிமன்றம் ஒரு ஏற்பாடு செய்து கொடுக்கிறது, சிபிஐயிடம் ஒப்படைக்கிறது. அந்த சிபிஐயை விசாரிக்க கூடாது என்று நீங்கள் போய் தடுக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள்? யாரை காப்பாற்ற நினைக்கிறீர்கள்? இங்கேயாவது உயர் நீதிமன்றம் குற்றப்பத்திரிகையை ரத்து செய்தது, உச்ச நீதிமன்றம் இன்னும் மிக தெளிவாக இந்த வழக்கை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும், ஆனால் சார்ஜ் ஷீட்டை ரத்து செய்ய முடியாது, அதற்கு ஸ்டே வழங்குகிறேன் என்று சொல்லிவிட்டது. ஆக குற்றப்பத்திரிகை மூலமாகவும் ஏமாற்ற முடியவில்லை. சரி, உச்ச நீதிமன்றத்தில் போய் ஏதாவது செய்யலாம் என்று சொன்னாலும் அங்கும் எதுவும் நடக்கவில்லை. அப்ப எப்படி இதை தடுப்பது என்பதற்காக புது திட்டங்களை கையாளுகிற இந்த திராவிட மாடல் அரசு அடுத்த கட்டமாக சிபிஐ வழக்கு விசாரணை சார்ந்த ஆவணங்களை
சிபிஐயிடம் ஒப்படைப்பதிலே காலம் தாழ்த்தி வருகிறது. இப்படி அவர்கள் காலம் தாழ்த்துகின்ற காரணத்தினால் ஒவ்வொரு குற்றவாளியாக பிணையில் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 2 பேர் பிணையில் வந்து விட்டார். இப்போது 10 பேர் விண்ணப்பித்திருப்பதாக சொல்லுகிறார்கள். இன்றைக்கு தான் அது நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வருகிறது. ஆக இந்த குற்றவாளிகள் ஏற்கனவே அந்நியாரை சிறையில் இருந்து மிரட்டியவர்கள். சிறையில் இருந்தே மிரட்டியவர்கள். இப்படி சிறையில் இருந்தே மிரட்டுகிறார்கள் என்று அந்நியார் அறிந்தவுடன் மிரட்டலை எதிர்கொண்டவுடன் அந்நியார் கமிஷனரை நேரடியாக அழைக்கின்ற பொழுது கமிஷனர் சிறையிலே ஆய்வு செய்து பல செல்போன்களை கைப்பற்றுகிறார்கள். ஆக ஏற்கனவே மிரட்டிய இந்த குற்றவாளிகள் பிணையில் வெளியில் வந்தால் அந்நியாருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா இல்லையா? நம்முடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா இல்லையா? தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு கெடுமா கெடாதா? எனவேதான் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழக அரசே, யாரை காப்பாற்ற நீ இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாய்? யாரை காப்பாற்ற நீ உச்சநீதிமன்றம் போனாய்? யாரை காப்பாற்ற சிபிஐ ஆவணங்களை ஒப்படைக்க தயக்கம் காட்டுகிறாய்? கரூரிலே நடந்தது அந்த இன்சிடென்ட், விஜய் இன்சிடென்ட், சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உடனடியாக கோப்புகளை கொடுத்து விட்டார்கள். அப்படி கோப்புகளை கொடுத்து விட்டு போக வேண்டியது தானே? ஏன் சமத்துவ தலைவர் வழக்கில் மட்டும் நீங்கள் இப்படி திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏனென்று சொன்னால் இதன் பின்னால் மிக வலிமையான மர்மங்கள் அடங்கியிருக்கிறது. ஆகவே அருமை உறவுகளே, தமிழ் சமூகம் என்பது பாரம்பரியம் மிக்க சமூகம், பண்பாடு நிறைந்த சமூகம். ஒரு கன்றை கொன்று விட்டான் என்பதற்காக மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காலிலே இட்டு கொன்ற மண் இந்த மண். கண்ணகிக்கு சரியான நீதி வழங்க முடியவில்லையே என்பதற்காக தன் உயிரையே மாய்த்து கொண்ட பாண்டிய மன்னன் பிறந்த மண் இந்த மண். இந்த மண்ணிலே இந்த மக்களுக்காக, எதிர்கால தலைமுறைக்காக, இந்த சமூக மாற்றத்திற்காக, அரசியல் மாற்றத்திற்காக, பண்பாட்டு மாற்றத்திற்காக உழைத்த ஒரே நபர் சமத்துவ தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அன்றைக்கு கண்ணகிக்கு என்ன நிலை நேர்ந்ததோ அதே நிலை இன்றைக்கு நம்முடைய அந்நியாருக்கு நேர்ந்திருக்கிறது. அந்நியார் தன்னுடைய 2 வயது குழந்தையை கைகளிலே சுமந்து கொண்டு நிச்சயமாக என்னுடைய கணவனுடைய படுகொலைக்கு நீதி கிடைத்துவிடும் என்ற ஒரு தாகத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். நம்முடைய அந்நியாருக்கு நீதி கிடைக்க வேண்டும். நம்முடைய தலைவரை படுகொலை செய்தவர்களுக்கு படுகொலை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு நாம் வீதியிலே நின்று போராடிக்கிறோம். இந்த தமிழ் சமூகத்தினுடைய கால்களில் விழுந்து நான் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். இது ஏதோ சமத்துவ தலைவருடைய படுகொலை, ஏதோ ஒரு தனிநபருடைய படுகொலை என்று நீங்கள் கடந்து போகக்கூடாது. இந்த நிலை யாருக்கு வேண்டுமானாலும் இந்த மண்ணிலே நடக்கலாம். நீங்கள் ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சமத்துவ தலைவர் என்கின்ற மனிதருக்கு, ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவருக்கே இந்த நாட்டிலே நீதி இல்லை என்று சொன்னால் இங்கே நம்முடைய நிலை என்பது என்ன என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். அதனால் அருமை உறவுகளே, தமிழ் சமூகமே, உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். சமத்துவ தலைவருடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால், எப்படி சமத்துவ தலைவர் படுகொலை நடந்தேறியவுடன் தமிழகம் முழுமைக்கும் இந்த மக்கள் ஒன்று சேர்ந்து சமத்துவ தலைவருடைய நீதிக்காக போராடினார்களோ, அப்படி ஒரு போராட்டத்தை நாம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், சமத்துவ தலைவருக்கு கிடைக்கின்ற நீதி பட்டியலின மக்களுக்கு கிடைக்கின்ற நீதி, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கின்ற நீதி, மத சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்கின்ற நீதி. ஏனென்று சொன்னால், இந்த 3 சமூகங்களும் ஒன்று சேர்ந்து முன்னேற வேண்டும் என்று பேசிய ஒரே குரல் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய குரல் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடார்கள்.
ஆகவே இந்த போராட்டம் இன்றைக்கு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி நடத்துகிறது. இந்த போராட்டத்தை அடுத்தடுத்து தமிழகத்தில் இருக்கிற மக்கள் முன்வந்து இந்த போராட்டத்தை சமத்துவ தலைவருக்காக அண்ணனுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் நடத்துவதற்கு தயாராக வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசே, காவல்துறையே உடனடியாக சமத்துவ தலைவருடைய படுகொலை சார்ந்த ஆவணங்களை சிபிஐ இடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். உங்களால் முடியவில்லை, உங்களுக்கு அந்த திராணி இல்லை, உங்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் உடனடியாக இந்த வழக்கினுடைய கோப்புகளை சிபிஐக்கு ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சென்னை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய அருமை அண்ணன் தேசிய குத்துச்சண்டை வீரர் திரு அவர்களுக்கும் மாநில தலைவர் மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணன் மைக்கேல் தாஸ் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி ஜெய் பீம் கூறி முடிக்கிறேன். ஜெய் பீம், ஜெய் ஆம்ஸ்ட்ராங். ஜெய் பீம். என் அன்பான தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, வட்ட பொறுப்பாளர்களே, பகுதி பொறுப்பாளர்களே, இங்கே திரளாக அணிதிரண்டு வந்திருக்கின்ற என் உடன்பிறவா சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் மாதா பிதா குரு தெய்வம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை வணங்கி என் பணிவான ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேரமில்லாத காரணத்தினால் இங்கிருக்கின்ற பொறுப்பாளர்களுடைய பெயரை நான் படிக்க முடியவில்லை. ஆகவே சுருக்கமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஏன் எதற்காக இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை விரிவாக இங்கே பேசிய முக்கிய தலைவர்கள் பேசினார்கள். அதே போல மக்கள் போராளி, எங்கெல்லாம் மக்கள் பிரச்சனை இருக்கின்றதோ, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்ம உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மரியாதைக்குரிய அண்ணன் மோகனன் அவர்களே, இந்த நேரத்தில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, கிட்டத்தட்ட 4 நாட்களாக தமிழகம் முழுவதும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நீதி கேட்டு இந்த தமிழக அரசை வலியுறுத்தி 15 மாதமாக அமைதியாக இருந்த இந்த அந்நியார் இன்னும் இந்த அரசை நம்ப முடியவில்லை, இன்னும் இந்த காவல்துறையை நம்ப முடியவில்லை. சட்டமன்றத்தில் பேசி பார்த்து விட்டோம், பாராளுமன்றத்தில் பேசி பார்த்து விட்டோம், ஏன் ஐநா சபையில கூட எங்களுடைய அருமை சகோதரர் ரமேஷ் கோவிந்தன் போயிட்டு ஐநா சபையில கூட ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை பற்றி நீதி கேட்டு நாங்கள் பேசிவிட்டோம். 2 தலைவர்களுக்காக மட்டும் தமிழகத்தில் இருந்து ஐநால பேசின 2 மாபெரும் தலைவர்கள் யார் என்று சொன்னால் மேதகுரு எல்டிடியினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களை ஐநால பேசினாங்க. அதன் பிறகு ஒரு பச்சை தமிழன் மக்களுக்காகவே பாடுபட்டு, மக்களுக்காக உழைத்து, மக்களுக்காக தன் உயிரை மாற்றிக்கொண்டு படுகொலை செய்யப்பட்ட மாபெரும் தலைவர் நம்முடைய சமத்துவத்தினுடைய படுகொலையை ஐநாவில பேசின முதல் தமிழன் யார் என்று சொன்னால் நம்முடைய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன். ஐநா வரைக்கும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்தோம். தமிழக அரசு எங்களை எல்லாம் நீங்கள் என்ன முட்டாளன் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் எல்லாம் பட்டியலிடப்பட்ட மக்கள். அந்த காலத்தில் எப்படி என் தாத்தன் முப்பாட்டன் எல்லாம் இருந்தார்களோ அப்படி இருப்பாங்க நினைச்சிருக்கிறீங்களா? இது ஆம்ஸ்ட்ராங் வளர்க்கப்பட்ட அன்பு தம்பிகள் எல்லாரும் அறிவான கூட்டம், இது படிப்பான கூட்டம், இது அரசியல் தெரிந்த கூட்டம் இது. ஆகவே நீ மட்டும் இல்ல, 10 முதலமைச்சர் உட்கார்ந்தாலும் தட்டி கேட்கிற வல்லமை தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கின்ற ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் இருக்கிறது. ஆகவே தான் எங்களுடைய அந்நியார் 21ஆம் தேதி தமிழகம் முழுவதும் எல்லா மன்றத்திலும் பேசியாச்சு, எந்த ஒரு நீதியும் கிடைக்கவில்லை. ஆகவே என் கணவர் மக்களுக்காக உழைத்தவர், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் பேசக்கூடிய என் தலைவன்
போய் மக்களிடத்திலே, மக்களுடைய மன்றத்தில் போய் பேசுங்கள். ஒவ்வொரு மாவட்டமாக மக்களுக்கு தெரிகின்ற, மக்களுக்கு கேட்கின்ற, செவி கொடுத்து இந்த திமுக கேட்கவில்லை, மக்கள் கேட்பார்கள். நியாயத்தை மக்களிடத்தில் போய் கேளுங்கள் என்று தான் 21ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 23 மாவட்டங்கள் ஆர்ப்பாட்டம் கொட்டும் மழையில் நடந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம், கொட்டுகிற மழை. நேற்று பார்த்தா காஞ்சிபுரம், இன்று சென்னை, மழை வந்தும் யாரும் அசையாம அப்படிங்கிறாங்க. ஒரு அதிகாரி சொன்னார் திருவள்ளூர் மாவட்டத்தில், ஒரு பெரிய பேர் சொல்லக்கூடாது, ஒரு நல்ல அதிகாரி காவல்துறையில் அனுமதி கொடுத்தாருன்றதுக்காக நன்றி சொல்லணும். அப்ப அந்த காவல்துறை அதிகாரி சொல்லுகிறார், த குட் லீடர் அண்ணா ஆம்ஸ்ட்ராங் நான் பார்த்தது கிடையாது, பேசுறது கிடையாது, பழகிறது கிடையாது. உங்களுடைய ஒழுக்கத்தை பார்த்து கொற்ற மழையில குழந்தைய வச்சு தாய்மார்கள் எங்க அம்மா மார்கள் அப்படியே நின்னாங்க. கொற்ற மழை தொப்பட்டியா நினைஞ்சோம். ஒரு 13-20 செல்லு கூட நினைச்சு போச்சு தம்பிகள் எல்லாம். ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை ஏறி வண்டியில் ஏறி நாங்கெல்லாம் போயிட்டோம்பா. ஏன்னா ஒழுக்கமாக நடத்துகிறப்ப எங்களுக்கு அங்கே என்ன வேலை, இன்னைக்கு சொன்ன டைமுக்கெல்லாம் முடிப்பீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்கனுடைய தம்பிங்கன்னா முதல்ல ஒழுக்கம் இருக்கும். அதனால் உங்களை எப்படி வழி நடத்தினார் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். எத்தனை அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, காசு குத்து கூட்டு வருவாங்க, இருப்பாங்க. மழை வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும், இப்போ எங்கெல்லாம் பிரியாணி கொடுத்தாங்க சாப்பிட்டுக்கின்னு கோட்டரை குடிச்சிட்டு உட்காந்து அந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காக வந்ததுன்னு தெரியாது. ஆனால் உணர்வோடு உங்களுடைய நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே ஆம்ஸ்ட்ராங் 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 இருக்கிறதுனால தான் நீங்க அவருக்காக கொற்ற மழையை பெருசா, நீங்க ஜுரம் வரும், ஐயோ தலைவலி வரும், என் உடல்நிலை சரியில்லாம போகும், பெத்த குழந்தையை வைத்துக் கொண்டு நீங்க நிக்கிறீங்கன்னா அவர் மேல எவ்வளவு பாசமா இருக்கிறீங்க சொல்லி காவல்துறை அதிகாரி சொல்றாரு. நாங்கள் எல்லா காவல்துறை அதிகாரியும் குறை செல்பவர்கள் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியோ ஆம்ஸ்ட்ராங் தம்பிகளோ ஆம்ஸ்ட்ராங் உருவாக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் கிடையாது. எந்த காவல்துறையிலே எந்த காவல்துறை அதிகாரி தவறு செய்கின்றாரோ அந்த தவறை சுட்டி காட்டுபவர்கள் தான் ஆம்ஸ்ட்ராங் தம்பிங்க. நாங்கள் எந்த காவல்துறைக்கு விரோதமானவர்கள் நாங்கள் இல்லை. அப்படி விரோதமானவர்களாக நாங்கள் இருந்திருந்தால் எங்க அண்ணனை படுகொலை செய்த அன்று நாங்கெல்லாம் சும்மா எங்கள் அண்ணங்களெல்லாம் தேடி கொண்டு வந்து எங்கெல்லாம் பொறுப்பு கொடுத்து எங்களை மாற்றி சாமியார வேஷம் போட்டு எங்களாம் நிற்க வைக்கலாம் ஆம்ஸ்ட்ராங். எங்களோட ஜாதகமெல்லாம் பின்னாடி போய் அவங்க மாவட்டத்திலையும் அவங்க சொந்த பகுதியில் வாழ்கின்ற ஒவ்வொரு ஜாதகத்தை போய் தேடி பாருங்கள். உளவுத்துறையை, காவல்துறையை. 35 ஆண்டுகளாக நான் இந்த சமூக பணியில் இருக்கின்றேன். நான் பூவை மூர்த்தியார் வளர்க்கப்பட்டவன். நான் பல போராட்டங்களை, பல பிரச்சனைகளை, பெரிய பெரிய கலவரத்தை எல்லாம் நான் சந்தித்தவன். நான் ஒரு கலவரத்தை எப்படி உருவாக்கணுன்றது எனக்கு தெரியும். ஒருத்தனை எப்படி ஹேண்டில் பண்ற விஷயங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற ரவுடிகளை எப்படி ஹேண்டில் பண்ற விஷயங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அங்கே ஊறி தான் நாங்கள் இங்கே வந்தவங்க. நாங்கள்லாம் லேசானவங்க கிடையாது. ஒரு ஜீசஸ் எப்படி 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்தாரோ அப்படிதான் எங்களுடைய ஆம்ஸ்ட்ராங் எங்களெல்லாம் தேர்ந்தெடுத்தார். வழி தவறி வழி மாறி போய் உன் வாழ்க்கையை வீணாக்கி நீ இறப்பதை விட நீ பிறந்த வளர்ந்த சமூகத்திற்கு உன் உயிரையும் உன்னுடைய உழைப்பையும் நீ கொடு. முதல்ல நீ மாறு. பிறரிடத்தில் அன்பு காட்டு, பிறரிடத்தில் அரவணைப்பை காட்டு, உன் கோபத்தை அரசிடம் காட்டு. இப்படி சொல்லி எங்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுத்து அரவணைத்து சட்ட ரீதியாக போராட வேண்டும். வன்முறை தீர்வு கிடையாது, ஆயுதம் தீர்வு கிடையாது. ஆயுதம் எடுத்த போராளிகளுடைய வரலாற்றை பார், சேக்குவரை படித்து பார், பிரபாகரனை படித்து பார். ஆயுத புரட்சி என்றும் வென்றது கிடையாது. நல்லா கேட்டுக்கோ, புல்லட் பவரை விட பேலட் பவருக்கு தான் வேல்யூபிள் அதிகம். ஒரு துப்பாக்கியை வைத்து எத்தனை பேரை நீ பயமுறுத்த முடியும்? ஒரு ஆயுதத்தை வைத்து நீ எத்தனை பேரை நீ பயமுறுத்த முடியும்? விலை மதிக்க முடியாது. எல்லாரும், அது இங்க முதல்வராக இருந்தாலும் சரி, அங்க மோடியாக இருந்தாலும் சரி, மன்னாதி மன்னனாக இருந்தாலும் உன்னை பார்த்து பயப்புகின்ற ஒரு ஆயுதம் பாபா சாஹிப் அம்பேத்கர் உங்ககிட்ட கொடுத்துட்டு போய்கிறாரு. அந்த ஆயுதத்தை பயன்படுத்து. உயிர் போகுகின்ற ஆயுதத்தை பயன்படுத்தாதே. உன்னிடத்தில் பாபா சாஹிப் அம்பேத்கர் விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கின்றார்.
மடுத்த அரசியல் தலைவர்களை பார்த்து பயப்புகின்ற வகையிலே ஒரு பெரிய ஒரு ஆயுதம் கொடுத்திருக்கின்றார். அந்த ஆயுதம் தான் புல்லட் பவரை விட பேலட் பவர். உன்னுடைய வாக்குச்சீட்டு என்பது விலை மதிக்க முடியாதது. அந்த வாக்குச்சீட்டு என் அண்ணன் கையில் இருந்ததால் தான் கொளத்தூர் தொகுதியில் இப்படி எல்லாம் ஓடலீங்க. நீங்க என் அண்ணன் மார்க்கெட்டுக்கு போனீங்க, ரயில்வே ஸ்டேஷன் போனா ரயில்வே ஸ்டேஷன் போனீங்க, எங்க அண்ணன் பஸ் ஸ்டாண்டு பிரச்சாரத்துக்கு போனா பஸ் ஸ்டாண்டு பிரச்சாரத்துக்கு போனீங்க. காவல்துறை, உளவுத்துறை, என்னுடைய அருமை முதல்வரே, ஐயான்னு கூப்பிட்டாலும் தப்பாகுது, இப்போ சாருன்னு கூப்பிட்டாலும் தப்பா இருக்குது, அப்பான்னு கூப்பிட்டாலும் தப்பாகுது. ஆனால் என் முதல்வர் தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் ஓட்டு போட்ட முதல்வர் நீங்கள், என் ஓட்டில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற முதல்வரே. இந்த தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமக்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பது உங்களுடைய கடமை, உங்களுடைய கடமை. இந்த கடமையைத்தான் எங்கள் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நீங்க கொடுத்திருக்கணும். ஆனால் எங்கள் ஆம்ஸ்ட்ராங்கை காக்க மறந்த தவறவிட்ட இந்த திமுக அரசை நாங்க என்ன சொல்வது? இதே இடத்துல எந்த காவல்துறை எங்களுக்கு இங்க கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல பர்மிஷன் கொடுத்திருக்கீங்களா? இதே இடத்துல எங்க அண்ணன் உலாவின இடம் இது, எங்க அண்ணன் பேசிய இடம். இந்த இலைக்கு தெரியும், மரத்துக்கு தெரியும், செடிக்கு தெரியும், கொடிக்கு தெரியும், இங்க இருக்கிற கடலுக்கு தெரியும். எங்க அண்ணன் பேசின வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகள். எல்லா மக்களுக்காக பேசுறாரு, எல்லாருக்காக குரல் கொடுத்தாரு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் குரல் கொடுத்தாரு. இன்று எங்களுடைய நிலைமை, எந்த மக்களுக்காக போராடினாரோ அந்த தலைவனுக்காக நீதி கேட்டு நாங்கள் போராடி கொடுக்கும் தமிழக அரசு. மீண்டும் மீண்டும் எச்சரிக்கின்றோம், இது முட்டாள் கூட்டம் கிடையாது, அறிவாளி கூட்டம். ஆம்ஸ்ட்ராங்குடைய புரட்சி இப்பதான் வெடிச்சிருக்குது. ஆம்ஸ்ட்ராங்குடைய நீதி கேட்டு தமிழகத்திலே ஆம்ஸ்ட்ராங்குடைய புரட்சி மக்களிடத்தில் வெடித்திருக்கிறது. இந்த புரட்சி பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னது போல் தலித் மக்களுடைய இதயங்கள் வெடிகிடங்கை போன்றது. அதை வெடித்தால் இந்த நாடே தூள் தூளாகிடும் சொல்லி பாபா சாஹிப் அம்பேத்கர் எச்சரித்திருக்கிறார். அதே தான் நாங்கள் சொல்றோம். ஆம்ஸ்ட்ராங்குடைய தம்பிகளுடைய இதயங்கள் வெடிகிடங்கை போன்றது. அதுக்காக நாங்கள் துப்பாக்கி வெடிகுண்டெல்லாம் எடுத்து வர மாட்டோம். உளவுத்துறைய, காவல்துறைய, ரெக்கார்டிங் வச்சுருக்கிறவங்கள நாங்கள் வெடிகுண்டெல்லாம் எடுத்துட்டு வர மாட்டோம். அறிவான கூட்டம் இது, சட்டம் தெரிந்த கூட்டம் இது, ஓய மாட்டோம். இப்போ சொன்ன எங்க கிட்ட விலை மதிக்க முடியாத ஆயுதம் இருக்கிறது. இந்த ஆயுதத்தை நாங்கள் எப்போ கடைசியா பயன்படுத்தோம் சொன்னா 2026ல நீயும் சாதாரண மனுஷன், நானும் சாதாரண மனுஷன். இன்னைக்கு தானே நீ முதல்வர், இன்னைக்கு தானே சொல்றாங்களே சேகர் பாபு உன் ஆட்சி போக போது நான் சொல்ல, தமிழ்நாட்டில் காரியங்க சொன்னார். உனக்கு உளவுத்துறை சொல்கிறதோ இல்லையா முதல்வரே, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாடு முழுக்க 4 நாட்களாக உங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய ஆட்சி காவல்துறையாலையும் சேகர் பாபுவாலும் தான் உங்க ஆட்சி போகுது. நான் சொல்ல, சேகர் பாபு மந்திரி தான் சொல்லுகிறான், எம்எல்ஏ தான் சொல்லுகிறான், திமுக எம்எல்ஏ தான் சொல்லுகிறான். எப்போ மக்களை தான் பயமுத்துறாங்க, பார்த்தா எங்களை கூட மிரட்டுறான் சட்டமன்றத்தில். என்னன்னே தெரியல. தளபதி அவருக்கு முழு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. காவல்துறை ஒரு படித்தவர்கள், அறிவாளர்கள், படித்து திறமையில வந்துக்கிற அதிகாரில வாடா போடான்னு கூப்பிட்டுக்கிற, வாயா போயான்னு கூப்பிட்டுக்கிற, உன் இஷ்டத்துக்கே யாரும் மெச்சினுக்கிற. இது என்ன மன்னராட்சியா, மக்களாட்சி ராஜா? 5 வருஷம் தான் ராஜா உன் ஆட்டம். உன் ஆட்டம் எல்லாம் இந்த 5 வருடம் தான். என் அண்ணனோட படுகொலைக்கு முழுக்க முழுக்க நீ தான் காரணம் சொல்லி டிபேட்டில் பேசியிருக்கிறாங்க. டிவியில மறைமுகமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொலையில திமுகவுடைய முக்கியமான மந்திரிக்கு தொடர்பு இருக்கிறது சொல்லுகிறாங்களே, காங்கிரஸ் தலைவர் செல்வமரைக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லுகிறாங்களே, மற்றும் அண்ணா நகரில் இருக்கிற எது பேர் சொல்ல கார்த்தி, அண்ணா நகர் கார்த்தி, இப்படி நிறைய பேர் சொல்லுகிறாங்க. எங்களுடைய நாங்கள் முன்னால் ஒரு தேசிய கட்சியில் இருக்கின்ற போது, எங்கள் அண்ணன் படுகொலைக்கு வந்தபோது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உத்தரப்பிரதேச மண்ணில் 4 முறை முதல்வராக இருந்த மாயாவதி அம்மா வருகின்ற போது முதல்ல ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்து கேட்ட 2 விஷயம். ஜி ஸ்கொயர் யாருன்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டு எங்களுக்கு அப்ப தெரியல, யார் ஜி ஸ்கொயர் அப்படின்னு கேட்டாங்க.
எங்களுக்கு தெரியல. யார் சேகர் பாபுன்னு கேட்டாங்க, எங்களுக்கு தெரியல. அவங்க மட்டும் தான் கேட்டாங்க. பார்த்தா எங்க எம்பி 2வது வாட்டி வந்தாரு, அசோக் சித்தார்த்னு சொல்லி எம்பி, அவரும் கேட்டாரு இந்த ஜி ஸ்கொயர் யாரு, யார் சேகர் பாபுன்னு கேட்டாங்க. ஏன்னா 3000 கிலோமீட்டர் தாண்டிக்கிற அவங்க தமிழகத்தில் இருக்கிற உளவுத்துறை நார்த் இந்தியன்ஸை கேட்குறாங்க என்ன நடந்திருக்கும் ஏதுன்னு. அவங்க சொல்றாங்க ஜி ஸ்கொயர் பேர் சொல்றாங்க. தமிழகத்தில் பெரிய நிறுவனமாக இருக்கின்ற நிலங்களை எல்லாம் இன்னைக்கு சுரண்டி கொண்டு நிலங்களை எல்லாம் கொள்ளடித்துக் கொண்டு பிளாட் போட்டு வித்துக்கிற நிறுவனம் யாருன்னு சொன்னா உங்களுடைய மருமகன் தான். இப்பதான் எங்களுக்கு தெரியுது, இப்பதான் தெரியுது உங்க மருமகன். சேகர் பாபு ஊருக்கே தெரியும், வட சென்னைக்கே தெரியும் யாரு என்ன கதை ஏது கதைன்னு. அவர் நினைச்சுக்கிறார் வானத்திலிருந்து குஷ்டுகிறன்னு நினைச்சுக்கிறாரு. ஐயா சாமி, நீயும் 10 மாசம் நாங்களும் 10 மாசம். அதிகாரம் கையில் இருக்கிற வரைக்கும் தான் நீ ஆள முடியும். அதே அதிகாரம் என் கையிலும் வரும், ஓர் நாள் வரும். அந்த ஓர் நாள் வருகின்ற போது நீதி நியாயம் நேர்மை எங்களுக்கு கிடைக்கின்ற போது நீ யார் என்பதை மக்கள் மத்தியில் நாங்கள் கண்டிப்பாக காட்டுவோம். அகல எங்களுக்கு சந்தேகமல்ல, இப்பெல்லாம் எங்களுக்கு சந்தேகமல்ல. அருள் என்பவன் அண்ணன் கொள்ளை வழக்கில் இருக்கின்ற ஆற்காடு சுரேஷோட மச்சான், பொன்னைபாலோட மச்சான். அருள் என்பவன் தான் மூளையாக செயல்பட்டான்னு சொல்லி காவல்துறை சொல்லுது. அப்ப அருளோட பூர்வீகத்தான் நாங்கள் புரட்டி பார்க்கின்ற போது அருள் ஒரு திமுக காரன். அந்த திமுக காரன் யார்கிட்ட வளர்றான்னு பார்த்தா நாசர் என்கின்ற பால்வளைத்துறை மந்திரியா இருக்கின்ற ஆவடியை சேர்ந்த நாசர் கிட்ட உருவாகிறான். அந்த நாசர் மூலமா அண்ணாநகர் கார்த்தியன் கிட்ட உருவாடுறான். அண்ணாநகர் கார்த்தியார் கூட இருக்கிறான், சபரிச கூட இருக்கிறான். சபரிசனுடைய ஆணை மொத்தமே சேகர் பாபு கிட்ட இருக்குது. அப்ப நாங்க எங்க சுத்தினாலும் அண்ணனோட வழக்க சிபிஐ நோண்டுமோ இல்லையோ, தமிழக உளவுத்துறை நோண்டுமோ இல்லையோ, காவல்துறை நோண்டுமோ இல்லையோ, அறிவாளி கூட்டம் நாங்க நோண்டி நிற்கிறோம். நாங்க எல்லாத்தையும் எங்க ஆராய்ச்சி பார்த்தா ரவுடிகளோட சண்டைன்னு சொல்றான். யார் ரவுடி? யார் ரவுடி? அண்ணனால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனம் திருந்தி இங்க வாழ்ந்து கொண்டிருப்பவங்களாம் எங்களை ரவுடி ஆக்கியிருந்தா தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கும், இந்த சென்னை எப்படி இருந்திருக்கும்? எங்களுடைய காவல்துறை முக்கியமான அதிகாரிகளுக்கெல்லாம் தெரியும் ஆம்ஸ்டாங்கோட குணம், ஆம்ஸ்டாங்கோட தம்பிங்க. நாங்கள்லாம் கட்சிக்குள்ளே வரணும், என்ன சிந்தா மட்டும்தான் நாங்கள் கட்சிக்குள்ளே வரணும். போய் காவல் நிலையத்தில் உன் மீது வழக்கு கிடையாது, காவல் நிலையத்தில் உன் மீது விசாரணை கிடையாது, நீதிமன்றத்தில் உனக்கு தண்டனை கிடையாதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தால் தான் கட்சிக்குள்ளேயே நாங்கள் சேர முடியும். இப்போ எங்கள் அந்நியாரை தான் பண்ணுகிறாங்க. ஐடி கார்டு வேணும்னா நீ மக்களுக்காக சர்வீஸ் செய்வியா போ. இதே மாதிரி நீதிமன்றத்தில் காவல் நிலையத்தில் வழக்கில் சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வேணும்ன்றாங்க. அப்படி ஒழுக்கமாக வளர்த்த என் தலைவனை இறந்த பிறகு கேங்ஸ்டார் நீங்க, ரவுடி நீங்க, பல விதமாக ஜோடிச்சிங்க. தமிழகத்தில் நியாயத்தை பட்டி தொட்டு முழுக்கம் கொண்டு போய் சேர்த்தது இந்த பத்திரிகையாளர்கள் தான். பத்திரிகையாளர்கள் தான். ஆம்சாங்கன்னா அப்படிப்பட்டவர் கிடையாது. எங்களுடைய செய்தியாளர்கள் ஆம்சாங்கனை போய் விசாரிக்கின்ற போது ஒவ்வொருவரும் ஆம்சாங்கனால் உருவாக்கப்பட்டவர்கள் பேட்டி காண்கிற போது இங்க இருக்கின்ற என் சகோதரன் சாட்சி, எங்கள் மோகன் உயர்நீதி வழக்கறிஞர், உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் இங்க இருக்கிறார் பக்கத்தில். எங்கள் அண்ணன் ஆம்சாங்கனால் தான் நான் ஒரு வழக்கறிஞராக சொல்லி பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர்களை உருவாக்கினது அண்ணன் ஆம்சாங்கன். ரவுடிகளை உருவாக்கலாம் ஆம்சாங்கன். சமூகத்திற்கு உன் அறிவு, திறமை, நேரம், பணம், பொருளாதாரம் அத்தனையும் நீ பிறந்த உன் சமூகத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று தான் தமிழகம் முழுவதும் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான சகோதரர்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சு கொண்டிருக்காங்க. என் அன்பு தமிழக காவல்துறையே, தமிழக அரசு நேரம் எல்லாம் அங்கே சிக்னல் குத்துனே இருக்கிறாங்க. சுருக்கமாக முடிச்சிடுற மறுபடியும் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா இந்த நேரத்தில் சொல்லணும், வேற எந்த நேரத்தில் எங்கள் அண்ணனை பற்றி நான் சொல்ல முடியும்? மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், உளவுத்துறையே, காவல்துறையே, நாங்கள் ரவுடி கூட்டம் அல்ல, மக்களுக்காக போராடக்கூடிய போராளிகள். எங்க அண்ணன் புதைக்கப்படவில்லை. எங்க அண்ணனுடைய நல்லா கேட்டுங்க, உடம்ப மட்டும்தான் நீங்க எங்க அண்ணன் என்ன பண்ணீங்க, புதைச்சி வச்சிருக்கீங்க. ஆத்மா, உயிரே, அவருடைய செயல்பாடு, அவருடைய அறிவு, அவருடைய திறமை, மக்களுக்கான போராடக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இங்க ஒவ்வொரு மனசுலையும் ஆம்சாங்கனை இறங்கிறார். முந்தின நேரத்தில் தட்டாரு, டேய் எதற்கும் பயப்படாத, எவன் அச்சுறுத்தலுக்கும் பயப்படாத,
காவல்துறை கைது செய்யும் என்று நினைக்காதே சகோதரா. அடிக்கடி சொல்லுவாரு மூர்த்தி அண்ணா ஆம்சாங்கனும், உன்னிடத்தில் ஒன்றுமில்லை இழப்பதற்கு, பொண்ணோ பொருளோ பணமோ நிலமோ ஒன்றும் கிடையாது, இந்த உயிரை தவிர உன்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த உயிர் நீ பிறந்து வளர்ந்த உன் சமூகத்திற்காக நீதி கேட்டு போராட, உன் உயிர் போனாலும் அந்த உயிரை தூக்குமடை எப்படி சந்தோஷமா ஏத்துப்பியோ அது போல உன் உயிரை இந்த சமூகத்துக்கு கொடு சொல்லிட்டு போனது எனக்கு மட்டும் கிடையாது. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. நாங்கள் சூசைட் குரூப்பை விட மோசமானவங்க. அறிவில், தீவிரவாதத்தில் இல்லை, ஆயுதமேதி இல்லை, அறிவில். ஆகவே பாமர மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, இந்த கொலைக்கும் சேகர் பாபுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஏன் தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால் அவருடைய பெண் எங்கே யாரோ கல்யாணம் பண்ண போயிடுச்சான். நாங்களாம் யூடியூப்ல தான் பார்த்தோம், நாங்களாம் சேனல்ல தான் பார்த்தோம். அவங்க பொண்ணு கருப்பா சோப்பெல்லாம் இருக்குன்னு யாருமே எங்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்க பொண்ணு ஏதோ கல்யாணம் பண்ணி போயிடுச்சான். இந்த கல்யாணத்தை ஆம்சாங்க செஞ்சாராம். அதனால சேகர் பாபுக்கு பயங்கரமான கோபமா. பெரம்பூர்ல போனார்னா எங்க பார்த்தாலும் ஆம்சாங்கன்னு ஆம்சாங்கன்னு ஆம்சாங்கன்னு. எனக்கெல்லாம் சிஎம் கூட போறப்போ சிஎம் திட்டு வரான், யோ வட சென்னை உந்துன்ற எங்க பார்த்தாலும் ஆம்சாங்கன்னு ஆண்டுகிறாரு, என்னையா நீ மந்திரியை பொறுப்புக்கு தொண்டி மாட்டேன்னு கேட்பாரான். அதனால எங்க பார்த்தாலும் ஆம்சாங்க பேரை தொடக்கூட முடியாது, பார்க்க கூட முடியாது. ஏன்னா ஆம்சாங்க தம்பிகளை கேட்டா ஆம்சாங்கனை விட 100 ஆம்சாங்க தம்பிகள் செவரே கொடுக்க மாட்டாங்க. அது உதாரணம் எங்க அண்ணன் சமரன் கோர்ட்டு பக்கத்தில் ஒரு செவத்தை டிங்கி வச்சு பார்த்தாங்க, கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்போ எங்கெல்லாம் ஆம்சாங்கன்னு இப்படி நம்ம கொண்டு நான் சொல்ல சாதாரண 100 கிலோமீட்டர் தாண்டி இருக்க அரக்கோணத்தில் பேசுறாங்க, வேலூர்ல பேசுறாங்க, குடியாத்துல பேசுறாங்க, ஆந்திரால நகரில பேசுறாங்க. அதனால காவல்துறை எப்படி இவங்களெல்லாம் விசாரணை பண்ண முடிச்சுன்னு தெரியல. நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோமே, என் அண்ணனுடைய படுகொலை மன்னாதி மன்னனாக இருந்தாலும் தொட முடியாது. என் அண்ணனை 10 வருஷம் காலமாக என் அண்ணன் மக்கள் பணி செஞ்சிருக்கிறார். மக்களுக்காக சர்வீஸ் செய்ய போய் எவன் ரவுடி தொடுவோம்? எந்த ரவுடி தொடர்றதுக்கு தைரியம் இருக்கும்? நீங்க தமிழ்நாட்டை ஆளுங்க. எங்க அண்ணன் சென்னை ஆண்ட மாமன்னன் ஆம்சாங்க சென்னையை ஆண்ட மாமன்னன் தொடர்றதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கும்? நின்று சண்டை போட முடியுமா? எங்க அண்ணன் கிட்ட பொட்ட பசங்க வந்தா கத்தி எடுத்து பின்னாடி விட்டு போயிட்டானுங்க. கத்தி 10 கத்தி அவர் வாலிப வயசுல வீட்டாண்ட வருகின்ற போது 10 கத்தி சண்டை போடுறப்ப கை சண்டை போட்டு 5 பேரை நாக் அவுட் பண்ணவர் எங்க அண்ணன் பாக்ஸர். எங்க திரு அண்ணனுக்கு தெரியும், எங்க அருளனுக்கு தெரியும், அங்க பெரம்பூர்ல இருக்கிற முக்கியமான தெரியும். கையில் அடிச்சாருங்க, கையில் அடிச்சு எந்திரிக்காத அளவுக்கு நாக் அவுட் பண்ணாரு. பாக்ஸரு அடிக்குதான் சென்னையில சொல்லுவாங்க, எப்போ எங்க வேணா வச்சுங்க, அண்ணன் பேர் பெட் நேம் சொல்லுவாங்க, ஆம் டீம் கிட்ட வச்சுக்காதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலே சென்னையிலே ஆம்சாங்க டீம் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க எல்லாமே சொன்னவங்களே. அப்படிப்பட்ட எங்களை எல்லாத்தையும் மாத்தி அரசியல் எங்களை கொண்டு வந்து சேர்த்து கோபப்படவும் முடியல, ஆத்திரப்படவும் முடியல, எமோஷனாகவும் முடியல. அமைதி காத்து இந்த அரசு எங்க அண்ணனுக்கு நியாயம் கொடுக்கும், இந்த காவல்துறை எங்க அண்ணனுக்கு நீதி கிடைக்கும் சொல்லி 15 மாதமாக எங்க அண்டியார் பொறுத்து பார்த்தாங்களே. எங்க அண்ணன் சொன்ன போல போயிட்டு எங்க பார்த்தோம்? சீஃப் செக்ரட்டரியை பார்த்தோம், கமிஷனரை பார்த்தோம், தளபதியோடு முதல்வரோடு நெருக்கமா இருக்கின்ற மந்திரிகளை கூட போய் பார்த்தோம். முதல்வரை சந்திக்க வேண்டும் என்று சீஃப் செக்ரட்டரி கிட்ட நாங்கள் மனு கொடுத்தோம். ஏன் எங்களை பார்க்க மறுத்தீங்க? எவனாவது வெளிநாட்டிலிருந்து முதலீடு செய்யறேன்னு சொன்னா உடனே அப்பாயின்மெண்ட் தரீங்க. எவனா கொள்ளடிச்ச பணத்தை வந்து நிதி தரேன்னு சொன்னா உடனடியா நீங்க அப்பாயின்மெண்ட் தரீங்களே. சென்னையுடைய பூர்வகுடியா இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவன், பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அரவணைப்பு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பாசத்தல என் தலைவன் எல்லா சமூக மக்களை நேசித்தனால்தான் என் அண்ணனுடைய சாவுக்கு எடப்பாடியார் வந்தாரு, ஓபிஎஸ் வந்தாரு, மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்தாரு, கம்யூனிஸ்ட் தலைவர் வந்தாரு, பிரேமலதா அம்மா வந்தாங்க, பல அரசியல் கட்சி அண்ணன் சீமான வந்தாரு, பிஜேபி தலைவர் வந்தாங்க, தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த அனைத்து அண்ணன் மறந்துட்டேன் ஜான் பாண்டியன் வந்தாரு, ஐயா நீதியரசர் கவாயாவோட அம்மா வந்தாங்க. இப்படி ஆம்சாங் அண்ணன் சமூகத்துக்கு உழைத்த தலைவர் என்பதனால் மட்டும்தான் அத்தனை பேர் வந்தாங்க. அவர் ரவுடினா வந்திருப்பாங்களா?
இல்ல அவர் ஏதாவது இந்த தேசத்துக்கு விரோதமானவராக வந்திருப்பாங்களா? மக்கள் தலைவன், புரட்சி தலைவன். அதனால தான் அவ்வளவு பேர் வந்து எங்களுக்கு எல்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்களே. உன் உளவுத்துறை இதெல்லாம் சொல்லவில்லையா? இந்தியா முழுக்க முடியாது, கடல் தாண்டி போய் ஐநால பேசினுக்கிறாங்க ஆம்ஸ்ட்ராங்கை பத்தி. உன் உளவுத்துறை சொல்லவில்லையா? மீண்டும் மீண்டும் எச்சரிக்கின்றோம். தயவு கூர்ந்து முதல்வரே நல்லா தெரிஞ்சுங்க, நான் சொல்ல பத்திரிகை சொல்லிடுக்குது. திமுக ஆட்சி வந்தாவே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிபறிப்பு. பத்தாவது இந்த காவல்துறையை வேற அப்பாவே படித்தவர்களை கூட்டு போயிட்டு நடு ரோட்ல நிக்க வச்சுருக்கீங்க. என்ன மாதிரி ரேங்க் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் படித்தவர்கள் பாவம், அவங்கள கொண்டு சாராயம் குடிச்சு போய் புடுறாண்டுக்கிறீங்க. பல சினிமா தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல சினிமாக்கள் தமிழ்நாடு காவல்துறையை பார்த்து படம் எடுத்துக்கிறாங்க. தீரன் ஒரு படம் இங்கிருந்து பவாரியா கொள்ளையில போயிட்டு இங்கிருந்து தமிழக போலீஸ் தான் போய் பிடிச்சிட்டு வந்தது. ஓங்கி அடிச்சா 100 டன்னா, என்ன டன்னா, எத்தனை டன்னா, 1.5 டன் வெயிட் ஓங்கி அடிச்சா. ஆமா, ஓங்கி அடிப்பாங்க. எங்கன்னா எஸ்டி பசங்க ஊர்ல சாராயம் விட்டு சண்டை போட்டானா அவனை 2 மணி ராத்திரி போய் கதை தட்டி ஓங்கி அடிச்சாங்க. அவன் மேல 1 டன் அடி விழும். ஜெட்டி கிட்டி எல்லாத்தையும் கைட்டு உட்கார வச்சுருப்பாங்க. வழக்கு போடுறதுலன்னா வா உன் மேல 1 டன் 1 கூட்டு போறதுக்கு இருப்பாங்க. மாடு திருடுற கேஸ் அசிங்க 10 ரூபா 10,000 கோடி கொள்ளாச்சுன்னு போனோம். ஒரு நிதி நிறுவனம் IFS நிதி நிறுவனம். இந்த IFS நிதி நிறுவனத்தை திறந்து வச்சது யாரு பார்த்தா சேகர் பாபு, தயாநிதி மாறணும். போட்டோ என்கிட்ட நான் கமிஷனர் கொடுத்தேன். சார் என் கண்ணனுடைய படுகொலையில இந்த நிறுவனத்துக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னேன் நானே கமிஷனர் கிட்ட. இப்படி அப்படி ஊரை விட்டு போனவனெல்லாம் அவன் வீட்டில் போய் பொண்டாட்டியை கூட்டின்னு வரல, அவன் அப்பனை கூட்டு வரல, அவன் சொந்த பந்தத்தை கூட்டு வரல. ஆனா ஒண்ணுமே இல்லாத ஒரு சாதாரண பிரபல ரவுடி அவன் பொண்டாட்டியை கூட்டின்னு வந்துருவான் சென்னையில். அவனை கூட்டிட்டு எங்க வச்சுருந்தே தெரியாது. பார்த்தா பீச்சுக்குள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து வச்சுட்டு இருப்போம். அங்கதான் வச்சு கையை காலை உடைப்பாங்களே. என் அண்ணனை படுகொலை செய்தவர்கள் என்ன செஞ்சுக்கினீங்க? கொலை செஞ்சு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் அண்ணா நகரில் போய் கைதான 8 பேர் என்ன பண்ணீங்க? பிராண்டட் ஷர்ட், பிராண்டட் ஷூ, சிரிச்சுக்கிட்டு வரோம். கோர்ட்டுக்கு வரப்போ சிரிச்சுட்டு வரோம். ஜெயிலிருந்து செல்போன், இன்னைக்கும் செல்போன் இருக்குது. இன்னைக்கும் சிறைச்சாலையில செல்போன் இருக்குதுன்னா ஒன்று பொலிட்டிக்கல் பவர் இருக்கணும், இல்லை பெரிய டானா இருக்கணும். நாகேந்திர வச்சிருந்தா செல்போன்னா டான்னுவாங்க. பிரபல தாதான்னு பத்திரிகை சொல்லுது, அரசு சொல்லுங்க, நாங்க சொல்லல. அப்படிப்பட்டவர்கள்கிட்ட தான் செல்போன் இருக்கும். பிட் பாயிண்ட் பசங்க, சோத்துக்கு வழி இல்லாத பசங்க ட்ரெயின்ல முறுக்கு வித்திருந்தானுங்க, கம்மர் கட்டு வித்திருந்தானுங்க, 3 ounce சரக்கு போயிட்டு எங்கேயோ போயிட்டு பிளாட்பார்த்தில் நின்று பார்த்து எங்கள் அண்ணனே நேரடியாக விசாரிச்சாரு சொல்கிறாங்க. நாங்களும் விசாரித்தோம். எப்படா எங்கள் அண்ணன் கொலை பண்ண தைரியம் வந்ததுன்னு வச்சுமா விசாரித்து பார்த்தா அவங்களாம் பாவனா 10க்கு 5 விட பிச்சை எடுத்துன்னு பண்ணணும். அப்படி 10க்கும் 5க்கும் பிச்சை எடுப்பவர்கள் எங்கள் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி கொன்றால் கோடி கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே, இந்த கோடி கொடுக்கிறேன்னு சொன்ன மனிதன் யார்? அண்ணனை வெட்டி கொள்ள வேண்டும் என்று மூளையில் உதித்ததே அவன். எங்க அண்ணனை வெட்டவங்களாம் எங்களுக்கு தெரியும். எங்க அண்ணனை யாரெல்லாம் வெட்டினானுங்க, எந்த விதத்தில் கத்தி வச்சு வெட்டினானுங்க, கோடாலி எங்க வெட்டினானுங்க, இந்த மாதிரி ஆயுதத்துக்கு எங்க அண்ணனை வெட்டுறதுக்கு முன்னாடி எங்க போய் பூஜை போட்டானுங்க, எதுக்காக தாராவிக்கு போனானுங்க, எதற்காக புட்டபத்திரி சாமியை போய் கும்பிட்டு வந்தானுங்க, பூஜை ஆயத்தை வச்சு போட்டா, எல்லா கதையும் எங்களுக்கு தெரியும். காவல்துறையே உங்களை விட மூல காரணங்களாங்க. ஆம்ஸ்ட்ராங் தம்பிங்க, உங்களை விட அறிவாளி கூட்டம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்கள் எதெல்லாம் விசாரிக்க தவறீர்களோ அத்தனையும் நாங்கள் எடுத்து கொடுத்தபோர். நாங்கள் உங்களுடைய விசாரணை குழுவிடம் அத்தனையும் சொன்னபவர்கள் நாங்கள். அப்ப எங்க அண்ணனை வெட்டினவங்க எப்படி செல்போன், ஒரு ஜெயிலில் போய் செல்போன் எப்படி வச்சோம், சோத்து கோயிலாம் செல்போன் எப்படி வச்சுப்போம்? பொண்ணு பொலிட்டிக்கல் பவர் இருக்கணும், இல்ல பணம் இருக்கணும். இவன் பிச்சைக்காரன், இவங்கிட்ட எப்படி பணம் வந்தது, இவன் யார் பின்னாடி இருந்து இயங்குறாங்க? இதுதான் நாங்க உங்களை கேட்டோம். நீங்க பிடிக்கல, நேரடியா இன்னைக்கு நீதியரசர் எப்படி சொல்லலாம், அவரை வந்து எங்களுடைய தெய்வம் கூட சொல்லலாம். ஏன்னா அண்ணன் சொல்லுவார், நமக்கு மகான்கள் எல்லாம் கிடையாது. மகாத்மா பாபா சாஹிப் சொன்னார், என் மக்களுக்காக ஒரே ஒரு நாள் சிந்தித்திருந்தால் நீதான் என்னுடைய மகான் சொன்னாரு. ஆனால் தமிழகத்தில் எங்கள் மகானும் கிடையாது, தலைவர்களும் கிடையாது. எங்களுக்காக பசி என்றால்
எங்கள் வயிறு நிறைத்தவர் எங்கள் அண்ணன் ஆம்சாங் அண்ணன். எங்களுக்கு துன்பம் என்று சொன்னால் எங்கள் துன்பத்தை போற்றவர் எங்கள் அண்ணன் ஆம்சாங் அண்ணன். எங்களுக்கு கஷ்டம் என்று சொன்னால் எங்கள் கஷ்டத்தை போக்கியவர் எங்கள் அண்ணன் ஆம்சாங் அண்ணன். அதுக்காகத்தான் இந்த கூட்டம், வேற எதுக்கும் கிடையாது. உங்களை திட்டுவதற்காகவோ அரசே உண்மை விமர்சனம் செய்வதற்காகவோ காவல்துறையை நாங்கள் அவமானப்படுத்துவதற்காக நாங்கள் சத்தியமா கிடையாது. எங்க அண்ணனுக்கு நீங்கள் நீதி பெற்று கொடுத்திருந்தால் நீங்க தான் மாமன்னர். உங்களை தூக்கி எங்கள் தோளில சுமந்து காலமாக வாழ்க வாழ்கன்னு சொல்லுவோம் நாங்கள் இன்னைக்கு. ஏன் உங்களை நாங்கள் எதிர்க்கிறோம்? எங்களுடைய அண்ணனுடைய நீதியை நீங்கள் பெற்றுக் கொடுக்கவில்லை. நீதி வருகின்ற போது அந்த நீதியை தடுத்து நிறுத்துறீங்களே, இதுதான் திமுக அரசு மீது எங்களுக்கு கோபம், இதுதான் இந்த முதல்வர் மீது எங்களுக்கு கோபம். ஏன்னா நாங்கள் துணை முதல்வர் திட்ட மாட்டேங்கிறோமே. ஏன் துணை முதல்வர் நாங்கள் திட்டல? துணை முதல்வர் தெரியுமால சினிமா நடிகராகி விட்டார். ஒருவேளை அவர் சினிமாவுக்கு இல்லைன்னா அவருக்கும் கலைஞருக்கு என்ன எண்ணங்கள் இருந்ததோ அந்த எண்ணங்கள் உங்ககிட்ட இருக்குது. அது என்ன எண்ணம்? யார் வேணா வாழ்ந்துடலாம், ஆனால் குறிப்பாக பட்டியலினப்பட்ட மக்கள் அரசியலில் முன்னேறக்கூடாது, அதிகாரத்தில் முன்னேறக்கூடாது, வாழ்வாதாரத்தில் முன்னேறக்கூடாது. அதனால தான் சென்னையில் இருக்கிற பூர்வ குடிமக்களை 2 லட்சம் பேரை தூக்கின்னு போயிட்டு சென்னையை அப்புறப்படுத்தி 40 கிலோமீட்டர் தாண்டி சிங்கார சென்னையாக்குன்னு சொல்லி கலைஞர் அவர்கள் கொண்டு போய் அகற்றினாரு. இன்னைக்கும் குடிசைவாழ் பகுதியில் அப்பெல்லாம் திடீர்னு எரியும், பத்தினி எரியும், சைதாப்பட்டில் எரியும், வேசார்பாட்டில் எரியும், புளியந்தோப்பில் எரியும், கொண்டித்தோப்பில் எரியும். எங்கெல்லாம் குடிசை பகுதி இருக்கிறோம் அங்கெல்லாம் தானா எரியும். யாருன்னா திமுக கார கொளுத்திட்டான்னு சொல்லுவாங்க. இப்படி உங்களுடைய வரலாறு இந்த சமூகத்திற்கு விரோதமான வரலாறு தான். என் அண்ணனுக்கு கண்டி நீங்கள் நீதி பெற்று கொடுத்திருந்தால் வரலாற்றிலே சிறந்த வரலாறு திமுக அரசு. இங்க இருக்கின்ற முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆம்சாங்குடைய படுகொலை செய்தவர்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தார் சொல்லி இது வரலாற்றில் பதிவேட்டில் உங்களுக்கு பதிவு செய்திருப்போம் நாங்கள். ஆனால் வரலாற்றிலே ஆம்சாங்கனை படுகொலை செய்த ஒரே ஒரு காரணத்திற்காக நீ தவமாக இருந்தாலும் சரி, நீ 10 தலைமுறை வைத்துக் கொள்ளுகிற பணத்தை எடுத்து வந்து மக்களிடத்தை கொடுத்தாலும் சரி, குறிப்பாக பட்டியலினப்பட்ட மக்கள் சொல்லுகின்ற சேரி வாழ் மக்கள், தலித்தின மக்கள் கூட்டணி வைத்துக் கொண்டு ஜெயிச்சிடலான்ற கனவெல்லாம் காணாதீங்க. அங்க இருந்தாலும் ஆம்சாவோட தம்பிங்க இருக்கிறாங்க உணர்வோடு. அண்ணா திமுக இருந்தாலும் ஆம்சாவோட தம்பிங்க இருக்கிறாங்க, திமுக இருந்தாலும் ஆம்சாவோட தம்பிங்க இருக்கிறாங்க. ஆம்சாங்கன்னு சொன்னால் கட்சியை தூக்கி போட்டு விட்டு சமூக உணர்வோடு நிற்பதற்கு எல்லாரும் தயாராக இருக்கிறார்கள். முதல்வரே, மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை என்று சொன்னால் கொடுத்துருங்க. உங்க மருமகனை காப்பாற்ற போறேன், இல்லை சேகர் பாபா காப்பாற்ற போறேன், இன்னும் 4 மந்திரிகளை காப்பாற்ற போறேன், கூட்டணி கட்சியில் இருக்கிற செல்லும் மருதகை காப்பாற்ற போறேன்னா நீங்க எல்லாத்தையும் இழந்துருங்கன்றதை இந்த நேரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு வருகின்ற தேர்தலிலே 2026 தேர்தலிலே தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்வோம். எங்கள் ஆம்சாங்களுடைய படுகொலை இந்த திமுக அரசால் தான் நடந்தது. ஆகவே உதய சூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்காதீர்கள், உதய சின்னத்திற்கு வாக்களிக்காதீர்கள் சொல்லி தமிழகம் முழுவதும் பேச வைத்து விடாதீர்கள். முதல்வரே, மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம் உங்களை எதிர்ப்பதற்காக இந்த கூட்டம் அல்ல, உங்களை இழிவுபடுத்துவதற்காக கூட்டம் அல்ல. எங்கள் அண்ணனுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் படைத்த கடவுளே வந்தாலும் அதை எதிர்க்க தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியுடைய உறவுகள், தம்பிகள், நாங்கள் அத்தனை பேரும் தயங்க மாட்டோம். வா, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சிக்கு அண்ணன் ஆம்சாங்குக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வா, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சிக்கு நாம் எல்லாம் ஒன்றிணைவோம், அணிதிரளுவோம், வென்றெடுப்போம். கடைசியாக ஒரே ஒரு எச்சரிக்கை முதல்வரே, நீங்கள் மிக விரைவில் சிபிஐயிடம் நீங்கள் ஒப்படைக்கவில்லை என்று சொன்னார் 1 லட்சம் பேரை திரட்டி எங்கள் அந்நியாருடைய தலைமையிலே தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய் பீம், ஜெய் ஆம்சாங், ஜெய் ஆம்சாங். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளாக கலந்து கொண்ட பகுஜன் சொந்த அனைவருக்கும்
ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எங்களுடைய சமத்துவ தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்து இன்று முதல் 15 மாதங்கள் மேலே ஆகின்றது. எங்களுடைய தலைவருக்கு இன்று வரை தமிழக அரசால் நீதி வழங்கப்படவில்லை. ஆகவே இந்த தமிழ்நாடு அரசை கண்டித்தும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக எங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெய் பீம், ஜெய் பாரத், ஜெய் காஞ்சிராம். என்று தெரியாது, ஆனால் எங்களுக்கெல்லாம் அரசியல் போதிமரமாக இருந்த சமத்துவ சகோதரன் ஒப்பற்ற தலைவர் அண்ணன் ஜே ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வணங்குகின்றேன். இந்த நேரத்திலே சங்ககால இலக்கியத்தில் சொல்லும் ஒரு வீரமங்கையாக மன்னன் மறைந்த பின்பும் தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்ற போர்க்களத்தில் இறங்கிய ஒரு வீரமங்கையாக எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கும் சமத்துவ மங்கை திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே எல்லாம் கூறும் பொழுது அண்ணன் கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எதனால் படுகொலை செய்யப்பட்டார்? இந்த கேள்வியை தான் நாங்கள் கேட்கின்றோம். தமிழகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அனைவரையும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்னும் சுவாசத்தை சுவாசிக்க வேண்டும் என்று அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்க நினைத்தாரே, அதனால் அவர் படுகொலை செய்யப்பட்டாரா? தென் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் தலித் மக்களும் வன்னிய மக்களும் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அரசை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாரே, அதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டாரா? 2 வருடம் 18 மாதம் 11 நாள் தன் துயில் நீங்கி இந்த மண்ணுக்காக இந்திய அரசியல் சட்டத்தை இயற்றிய பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் என்பது பட்டி தொட்டியெல்லாம் சென்றடைய வேண்டும். ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும், உரிமையை கற்க வேண்டும் என்று இந்த மக்களுக்கு போதித்தாரே, ஆசைப்பட்டாரே, அதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டாரா? ஐயோ, நன்றாக படிக்கின்ற எனக்கு கல்வி கற்க வாய்ப்பு இல்லை, பணம் இல்லாமையால் கல்லாமை என்பது இருக்கக்கூடாது என்று இதோ உங்களுக்காக நான் இருக்கின்றேன், வாருங்கள், உங்களுடைய கல்வி கட்டத்தை நான் ஏற்கின்றேன் என்று அடித்தட்டு மக்களுக்காக உதவினாரே, அதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டாரா? ஒவ்வொரு ஊரிலும் குறிப்பாக சேரியில் உள்ள மக்கள் அனைவரும் அரசமைப்பு சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் போது சட்டத்துடன் பேசும், சத்தமாக பேசக்கூடாது, சட்டத்துடன் பேசும் என்று அனைத்து மக்களுக்கும் சட்ட கல்வியை பயில வேண்டும் என்று ஆசைப்பட்டாரே, அதற்காக படுகொலை செய்யப்பட்டாரா? இந்த கேள்விதான் எங்களுக்கு நாங்கள் தமிழக அரசை நோக்கி கேட்கின்றோம். உள்ளத்தால் பொய்யார் உலகத்தார் உலகம் உள்ளன் என்ற வள்ளுவர் வாக்குப்படி வாழ்ந்த எங்கள் சமத்துவ சகோதரன் கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலை கண்டித்து அனைத்து மக்களும் மட்டும் அனைத்து அரசியல் தலைவர்களும் அனைத்து சாதியினரும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்தார்களே, அது அப்பொழுது தெரிகிறது எங்களுடைய அண்ணனுடைய வலிமை, அந்த யானையின் வலிமை எங்களுக்கு அப்பொழுது தெரிகிறது. ஆடிய ஆட்டமும் பாடிய பாட்டமும் ஓடிய ஓட்டமும் ஆட்டமும் ஓட்டமும் முடிந்த பின்பு உன்னுடன் கூடிய கூட்டம் முடிவு செய்யும் என்ற பட்டினத்தார் வார்த்தை கேட்டப்பார். எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொண்ட மக்களை நினைத்து பார்த்தாலே எங்களுக்கு மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. இந்த மண்ணிலே திராவிட மாடலுக்கு, திராவிட அரசாங்கத்துக்கு சென்று யாசகம் செய்யும் மக்களிடையே ஜெய் பீம் என்ற ஒரு வாசகத்தை எங்களை சுவாசிக்க செய்ததனால் தான் அவர் படுகொலை செய்யப்பட்டாரா? இது போன்ற கேள்விகள் எல்லாம் எங்களுக்கு எழுந்திருக்கிறது. காவல்துறையானது எத்தனை கண்ணியமானது, எத்தனை திறமையானது என்பது எங்களுக்கு தெரியும். உலகத்திலே 2வது காவல்துறை என்பார்கள். என்னை பொறுத்தவரை முதல் காவல்துறையை நம்முடைய தமிழக காவல்துறை என சொல்லலாம். அப்பேற்பட்ட காவல்துறையை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாமல் மேற்குள்ள மக்கள் அரசியல் அதிகாரத்தினால் அவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றார்களே, இதைத்தான் கண்டித்து சொல்கின்றோம். ஒண்ணும் இல்லை. இதுக்கு சீனை நாங்க ஏன் கேட்கிறோம்னா, காவல்துறை ஒழுங்கா வேலை செய்யல. காவல்துறை நண்பர்களே கேட்கிறாங்க, என்ன பண்ணாங்களா? நிச்சயமாக நீங்க நன்றாக வேலை செய்கிறீங்க, ஆனால் உங்களுடைய உரிமை முழுமையாக உங்களால் பணி செய்ய முடிகிறது என்றால் நிச்சயமாக இல்லை. ஒன்று சீனை கூட இந்த ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் அந்த டீமை விட்டாலே 10 நாள் சப்போஸ் செஞ்சிருந்தாலும் சரி, யாரெல்லாம் கூப்பிட்டு வந்துடும்.
அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த காவல்துறை தான் நம்முடைய காவல்துறை. ஆனால் அவர்கள் கரங்கள் கட்டப்பட்டுள்ளது. அரசியல் அதிகாரம் என்ற அதிகாரத்தினால் அவர்கள் கரங்கள் கட்டப்பட்டுள்ளது. இதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். யாரை காப்பதற்காக? ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் பாதிக்கப்படுவார் என்றா, இல்லை ஒரு அமைச்சர் பாதிக்கப்படுவார் என்றா? இதையெல்லாம் நாங்கள் சொல்லவில்லை. மீடியாக்கள் கேட்கிறாங்க, நாங்க கூட கேட்கல. மீடியாக்கள் வந்து கேட்கிறாங்க, ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் தொடர்பு இருக்குன்றாங்க, ஒரு இந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் தொடர்பு இருக்கின்றாங்க. இதெல்லாம் இல்ல. நாங்கள் பரிசுத்தமானவர்கள், நாங்கள் சிபிஐ போல தீக்குளிப்போம் என்றால் நீங்கள் சிபிஐ ஒப்படைத்து அல்லது எங்களுடைய காவல்துறை சகோதரர்களுக்கு முழு அதிகாரத்தை கொடுங்கள். இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தி வருகின்றோம். எங்களுடைய இலக்கு அண்ணனுக்கு நீதி வேண்டும் என்று கூறினார்கள். சட்டம் ஒழுங்கை கெட்டுவிடும் என்று நிச்சயமாக அண்ணன் ஆம்சாங் அவர்களுக்கு இருபாயுதம் எங்களுக்கு கொடுத்து இருந்திருந்தால் நிச்சயமாக அது நடந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு அறிவாயுதத்தை ஏற்றி கொடுத்திருக்கார். அறிவாயுதத்தை தான் கொடுக்கிறார். பாபா சாஹேப் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை எங்கள் கையில் கொடுத்திருந்தார். அதனால்தான் இதுவரை நாங்கள் சத்தமாக பேசவில்லை, சட்டத்துடன் பேசிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் இந்த சட்டத்தின் மூலமாக தான் இருக்கும். தயவு செய்து காவல்துறை மற்றும் தமிழக அரசுக்கும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், தாழ்மையான வேண்டுகோள் என்றால் அதிகார தோரணையில் கூட வேண்டுகோள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அண்ணன் ஆம்சாங் அவர்கள் இந்த சென்னை மண்ணிலே அனைத்து மக்களின் ஒருங்கிணைந்து இந்த சென்னையை கைப்பற்றி விடுவார் என்ற கெட்ட எண்ணத்துடன் இங்குள்ள அமைச்சரும் ஒரு தேசிய கட்சி மாநில தலைவரும் இதில் உடன்பட்டுள்ளார் என்று அனைத்து ஊடகங்களும் சொல்கிறது. அதற்கு வலு சேர்க்கும் விதமாக நீங்கள் உங்களுடைய அமைதியை காக்க வேண்டாம் என்று கூறி இந்த நேரத்திலே இந்த நல்வாய்ப்பினை வழங்கிய எங்களுடைய சமத்துவ மங்கை அந்தியார் அவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள அனைத்து மக்களுக்கும் எனது ஜெய்பீம் கலந்த நன்றி தெரிவிக்கிறேன். ஜெய்பீம் ஜெய்பீம். சமத்துவ தலைவர் அண்ணனின் இந்த மறைவிற்கு சிபிஐ வழக்கிற்கு மாற்றிய பிறகும் தமிழக அரசு எதிர்த்து அதற்கு வழக்கு என்றால் அதற்கு என்ன காரணம்? இந்த அரசாங்கத்திற்கும் இந்த அண்ணனின் மரணத்திற்கும் தொடர்பு இல்லை என்றால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்று என்று உத்தரப்பிரதேசத்தில் இருந்து பெகன்ஜி மாயாவதி அவர்கள் வந்து இங்கே கூறியிருந்தார். ஆனால் 14 மாதங்கள் ஆகியும் இந்த வழக்கை சிபிஐக்கு கொண்டு செல்லவில்லை. தற்போது ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியிருக்கிறார்கள். இதிலே என்ன நிகழ்ந்திருக்கிறது என்றால், குற்றவாளிகள் அனைவரும் இந்த உண்மையை சொல்லக்கூடாது, அண்ணனின் மரணத்திற்கு ஏற்பட்ட அந்த களங்கத்தை நாம் துடைக்க கூடாது, அண்ணனுக்கு நீதி வழங்கக்கூடாது என்று இந்த அரசாங்கம் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அண்ணன் மறைவிற்கு கைது செய்யப்பட்ட 29 பேரில் முதலிலே ஒரு வாரத்திற்குள் திருவேங்கடம் அவர்கள் என்கவுண்டர் செய்து கொலை செய்யப்படுகிறார். இது 13 மாதங்கள் ஆகிய பிறகு அண்ணனுடைய வழக்கை சிபிஐக்கு மாற்றிய 15 நாட்களில் அண்ணனின் மரணத்திற்கு A1 குற்றவாளியான திரு நாகேந்திரன் ரவுடி அவர்கள் A1 குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்த அந்த மனிதர் சிபிஐக்கு இந்த வழக்கை 15 நாட்கள் மாற்றிய பிறகு கொல்லப்படுகிறார். அது இயற்கை மரணம் என்று அறிவிக்கப்படுகிறது. எங்களுடைய இந்த கருத்து என்னவென்றால், எங்கள் அண்ணனுக்கு நீதி வழங்க வேண்டும். காவல்துறையும் நீதித்துறையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? காவல்துறை என்ன அவர்கள் உறுதிமொழி எடுக்கிறார்கள்? நாங்கள் நாட்டையும் காப்போம், மக்களையும் பாதுகாப்போம் என்று முழக்கமிட்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் அதை ஏன் தவற விட்டு விட்டீர்கள்? அரசாங்கத்திற்கு செயல்படும் மூளையாக நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய தந்தை அக்னி ஆறுமுகம் இன்றைக்கு உயிரோடு இல்லை என்று நான் மிகவும் வருந்துகிறேன். அவர் இருந்த நேரத்தில் நான் வருந்தியதை விட இன்று அளவிலே அண்ணன் இறந்ததற்கு அவர் இல்லை என்று நான் மிகவும் வருந்துகிறேன். ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு அவர் உயிரோடு இருந்திருந்தால் நாமல் பாதி பேருக்கு மேல் சிறையில் தான் இருந்திருப்போம். ஏனென்று சொன்னால், 98 பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு திண்டிவனத்திலே சமூக விரோதிகள் செருப்பு மாலை அணிவித்ததற்காக சென்னையிலே மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்திவிட்டு 13 மாதங்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே சிறை சென்றார்.
அதற்கே அவ்வளவு பெரிய வேலையை செய்தவர். அண்ணனின் இந்த மரணத்திற்கு அவர் இருந்திருந்தால் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கும். நாங்கள் அண்ணனின் இந்த நிகழ்விற்கு நாம் அமைதியாக இருக்கிறோம். இன்று வரையிலே சட்ட ரீதியாக போராடி கொண்டிருக்கிறோம். இதுவரையிலே ஒரு கண்ணாடியை கூட நாங்கள் உடைக்கவில்லை. இதுவே மீண்டும் நீடித்து விட்டால் நாங்கள் பேனாவை மட்டுமல்ல ஆயுதத்தையும் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஜெய்பீம். வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். ஜெய்பீம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் அரசியல் படுகொலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தியிருக்கும் அன்பு சகோதரர் திரு பாக்சர் அவர்களுக்கும், அண்ணன் அடைக்கல் ராஜர் அவர்களுக்கும், திரு ராபர்ட் சார் அவர்களுக்கும் மற்றும் மாநில, மாவட்ட, தொகுதி, வட்ட பொறுப்பாளர் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அரசியல் படுகொலையை தமிழ்நாடு முழுவதும் இதை நாங்கள் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். வரும் தேர்தலில் இந்த அரசுக்கு நாங்கள் யாருன்னு நிரூபிப்போம். சமத்துவ தலைவர் தம்பிங்கன்னா யாருன்னு நிரூபிப்போம். வாய்ப்பளித்த அனைவருக்கும், அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், சகோதரர்களுக்கும், சகோதரிக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.